ப்ரோ கேக்குதா? கேக்குங்க பிரதர். பரணி அப்படியே சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஆயிரம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மேக்ஸ் பயங்கரம் ப்ரோ, செமையா இருந்துச்சு. பாத்தீங்களா தேட்டர்ல? பாத்துட்டேன். இது அப்டேட் முடிக்கிட்டு அப்புறம் பேசலாம். ஓகே. இன்னைக்கு வந்து சல்மான் கான் பர்த்டே ஸ்பெஷலா, நேற்று பர்த்டே, பட் இன்னைக்கு தான் வந்து சிக்கந்தர் டீசர் விட்டுருந்தாங்க. அது டீசர்னு சொல்றத விட டைட்டில் டீசர் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு லைட்டாக பிஜிஎம் மட்டும் அந்த இங்கிலீஷ் போர்ஷன் வரப்போ மட்டும் செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் நல்லா இருந்துச்சு, பார்ப்போம். அதேமாரி ஐடென்டிட்டி டொவினோ தாமஸ் படம், அது வந்து Jan 2 ரிலீஸ் ஆகுது. யூஏ சென்சார் ஆயிருக்கு. டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலையாளம் பிக் ஃபிலிம் வந்து Jan 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். யமகாதகி அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்குமே இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி. வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா? இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டும் வரல. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ கடைசியா பிரகாஷ் ப்ரோ போட்டிருந்தாரு கேம் சேஞ்சர் கோயம்புத்தூர் இவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லி. யார் ரிலீஸ் பண்றா ப்ரோ? சிதம்பரம் ரிலீஸ் பண்றாரு. சிதம்பரம் ரிலீஸ் பண்றாரு. அவர் ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ். அவரு அதாவது கேம் சேஞ்சர் ஒவ்வொரு ஏரியா வைஸ் யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற அப்டேட் காலையில இருந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் டிடி ஏரியா, செங்கல்பட்டு, நார்த், சவுத் இதெல்லாம் வந்து 5 ஸ்டார் செந்தில் ரிலீஸ் பண்றாரு. மற்றபடி இந்த கோயம்புத்தூர் ஏரியாவை வந்து ஸ்ரீகுமரன் பிலிம்ஸ் வந்து கே சிதம்பரம் ரிலீஸ் பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ரிலீஸ் பண்றதுக்கான அப்டேட் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ, டேட் கன்ஃபார்ம் ப்ரோ? 10 தானா? ஆமா, கண்டிப்பா. எப்படி ப்ரோ, நமக்கும் இங்க இதுக்கும் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா விடாமுயற்சிக்கு தமிழ்நாட்டுல? ஜேன் மூவிஸ் ரிலீஸுங்கிறனால அது ஆட்டோமேட்டிக்கா இருக்க ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே அவங்களாம், அதான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எவ்வளவு ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க தமிழ்நாட்டுல ஸ்கிரீனு? நாம எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, அவ்வளவுதான். எல்லாம் எப்படி ரெட் ஜேன் மூவிஸ் ரிலீஸ்னு தெரியும், ஏகே படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியும், பெரிய டியர் படம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அது பெரும்பாலான ஸ்கிரீன்ஸ் வந்து விடாமுயற்சிக்கு வரும். அடுத்த கட்ட ஸ்கிரீன்ஸ் கேம் சேஞ்சர் போகும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணங்கான் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை வந்தா பேசிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன், வணங்கான்லாம் வரும்னு நம்பிக்கை இல்லை. 2 படம் தான் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ உதாரணமும் 1000 ஸ்கிரீன் இருக்கப்போ ஒரு 700 ஸ்கிரீன் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும், ஒரு 300 ஸ்கிரீன் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகும். அந்த ரேட்டியோல ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு பேருக்கு சொல்றேன். ஸ்கிரீன் கவுண்டோ இல்ல வந்து பெர்சன்டேஜோ எக்ஸாக்டா சொல்லல, ஜஸ்ட் நம்ம கெஸ்ஸ சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல அந்த ப்ரொடியூசரே நீ டவுட்டா தான் ஒரு இன்டர்வியூ தெரியாதுல்ல? எந்த ப்ரொடியூசர் வணங்கான் கொடுத்துருக்காரா பேட்டி? எதுல? நேத்து நைட் பார்த்தேன். எதுல? ஆதன் தமிழ் நினைக்கிறேன். ஆமா, ஆதன் தமிழ். அவர் என்னன்னா இன்னைக்கு விடாமுயற்சி வர்றதே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல அதான் நான் ஒரு மாசமா சொல்றேனுங்க, அவர் ப்ரொடியூசர் எப்படி இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்பேஸ்ல ரெகுலரா கேட்கறவங்க தெரியுமே, அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் எப்ப சொல்லிட்டேன் பல விஷயங்கள், சுகுமார் ப்ரோக்கு தெரியும் நான் ஏன் சொல்றேன்னு. நம்ம ரெகுலரா ஸ்பேஸ் கேட்கறவங்களுக்கு தெரியும். பிரகாஷ் ப்ரோ மேக்ஸ் பாத்துட்டீங்களா? இல்லைங்க பிரதர், இன்னைக்கு கொஞ்சம் காலையில ஷோ பார்க்கலான்னு பார்த்தேன். நாளைக்கு காலை ஷோ மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில ஏன்னா ஒரு ஷோ தான் மாத்திருக்காங்க இப்ப திருச்சியில. மத்தியான ஷோ, ஈவினிங் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. மத்தியானம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க 2:30 மணிக்கு. எனக்கு உங்களுக்காச்சும் பரவாயில்ல, மத்தியானம் கூட போயிடலாமே. காலை ஷோ மட்டும் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இங்க. காலையில 11 மணி ஷோ மட்டும் தான் போக முடியும். அதை விட்டு அடுத்த நாள் தான் இப்படி ஷோ. நைட் ஷோவும் கிடைக்கல, ஈவினிங் ஷோவும் கிடைக்கலங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்குதான் இப்போ நாளைக்கு ஈவினிங் ஷோ மாத்திருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் ஷோவும் காலையில 11:30 மணிக்கு ஷோவும் போட்டுருக்காங்க. நாளைக்கு ஷோ கொடுத்து 2 ஷோவா மாத்திருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் ஷோ போக முடியாது, காலையில 11:30 மணிக்கு ஷோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வேணா போகலான்னு பாக்குறேன். 11:15. எடுத்துட்டாங்களா எல்லாத்துலயும்? ரெஸ்பான்ஸ் இல்ல. திருச்சியை பொறுத்த வரைக்கும்
இல்ல முப்பாசா நல்லா போகுது. அதுக்கப்புறம் அந்த விடுதலை 2 ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஸ்கிரீன் அப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படமும் ஒவ்வொரு ஷோ மட்டும்தான். ஒரு ஷோ 2 ஷோ, ஒரு ஷோ 2 ஷோ. இந்த அலங்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, செம்ம ரிப்போர்ட் எல்லா சைடும். ஆனா நாளைக்கு அது ஒரே ஒரு ஷோ தான். மொத்தமே ஒரு ஷோ, காலையில ஒரு ஷோ. அப்புறம் அந்த ஸ்மைல் மேன் ஒரு படம், அது 2 ஷோ. இது எல்லாம் ஒவ்வொரு ஷோ 2 ஷோ தான் பெரும்பாலும் எல்லா ஸ்கிரீனுமே. திருமாணிக்க 2 ஷோ, ராஜாக்கிளி 2 ஷோ, மார்க்கோ ஒரு ஷோ. மீதி எல்லாமே முப்பாசாவும் விடுதலை 2 மட்டும்தான். ஆக்சுவலா மேக்ஸ் வந்து கேரளால ரிலீஸ் ஆகுது. ஜான் 1 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் மேபி பார்க்கலாம். ஷோ டைம் செட் ஆச்சுன்னா போவேன், இல்லைன்னா இல்லை. பார்ப்போம். ஜான் 1 செம ஆக்ஷன் ஃபிலிம். இல்லை, எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் நமக்கு நியூ இயர் படத்தோட ஆரம்பிச்சு நல்லதா. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மாவீரன் ப்ரோ, நான் சுதீப் தான் அதிகமா எந்த படமும் பார்த்தது இல்ல. பட் பயங்கர மாசா ஒரு ஸ்வாகா எனக்கு இந்த படத்துலதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய படம் 2-3 படம் பார்த்திருக்கேன். ஹேபுலி பார்த்திருக்கேன், விக்ராந்த் ரோனா, இந்த மாதிரி ஒரு 4-5 படம் பார்த்திருக்கேன். ஆனா பயங்கர ஸ்வாகா மாசா இந்த வந்து நின்னாவே மாசு, அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து இந்த படத்துல பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. புலி கூட நான் பார்த்தது விக்ராந்த் ரோனா, நானி மட்டும். இல்ல ஹெபுலி நான் பொய்யாட்டம்னு சொல்லி தமிழ் டப்பிங் போட்டாங்க, அதுல பார்த்தேன். இந்த அமலாபால் நடிச்ச படமா? அதுதான் ப்ரோ, அதுதான். பிரகாஷ் ப்ரோ, டீசர் கான்ஸ்டபிள் கேரக்டர்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. அதுலயே ஒருத்தர் ஆக்டிங் மட்டும் ரொம்ப ஓவர் ஆக்டிங். என்னது ப்ரோ? இந்த சைடு கேரக்டர்ஸ் பயந்துகிட்டே இருப்பாங்கல்ல கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம். ஆமா ப்ரோ, ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. எனக்கு அந்த மெயின் இல்லைன்னா ஒரு தாடி வச்சுட்டு வரவர் வந்து நம்ம தமிழ்ல அந்த இவன் வேற மாதிரி வர அந்த இவன் வேற மாதிரி இல்ல. ஆமா, அதே வில்லன் தான் ப்ரோ. மாவீரன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நேற்று நைட்டு செமையா போச்சு, சாட்டிஸ்ஃபையா வந்தனா இருந்தது. எனக்கு தெரிஞ்சுதான் லாஸ்ட் படம் நினைக்கிறேன் அந்த வருஷத்துல பாக்குறதுல. பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணேன். சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல, துளி அளவு கூட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் போனேன். நீங்க சொன்னது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, அப்புறம் ட்விட்டர்ல அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான். பட் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம். நிறைய சிமிலாரிட்டிஸ் நான் ஃபீல் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி கைதி வந்து என்னன்னா நிறைய இடத்துல எனக்கு ரிசம்பிள் ஆச்சு. என்னன்னா அப்படியே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் வந்து என்னன்னா ஒரே மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்களே தவிர லொகேஷன், ஆளுங்க, அப்புறம் கான்செப்ட் இதெல்லாம் மாறுதா. பட் ஆனா சேம் பேட்டர்ன் கைதி பேட்டர்ன்லேயே தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மெயின் பிளாட் என்ன அப்படின்னா கைதியோட அந்த ஒன்லைன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா என்ன சொல்றது, கொஞ்சம் ஓவர் டூவா தான் இருந்தது அந்த பிட்டாசுதி பண்றது எல்லாமே. லாஜிக்கலி பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா இடத்துலயுமே மனுஷன் இருக்காப்ல, எந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவரை பீட்டே பண்ண முடியல. அந்த பிகினிங்ல இருந்து எந்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்னன்னா அடிச்சிக்கவே முடியல. எல்லா இடத்துலயுமே அவர் வந்து என்னன்னா டாமினேட் பண்ணிட்டே இருக்காரு. அது லாஜிக்கலி கொஞ்சம் ஓவர் டூவா இருந்தாலும் பட் என்ஜாயபிளா தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் கை வச்சு வரல. இந்த கிளைமேக்ஸ்ன்ற பேர்ல வந்து என்னன்னா ப்ரோ, கிளைமேக்ஸ்ன்ற பேர்ல வாயில வச்சு கடிச்சு எல்லாரையும் வந்து சாவடிச்சு நம்மளும் நோகடிச்சு அனுப்புறதுக்கு பதிலா இந்த கிளைமேக்ஸ் நிஜமாவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு சூப்பரா இருந்தது படமே. டக்கு டக்குன்னு போச்சு ப்ரோ. எந்த இடத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி டவுன் ஆகல. ஒரு பாட்டு ஓப்பனிங்ல ஒரு சின்ன பாட்டு ஒரு வந்தது, அப்புறம் அந்த இவங்க ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு, இது மட்டும்தான் ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி நான் ஃபீல் ஆனேனே தவிர மற்ற எந்த இடத்துலயுமே படம் லாகே ஆகல. சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச், எல்லாருமே பார்க்கலாம். கமர்ஷியலான ஒரு படம். ஆக்சுவலா தமிழ் சினிமால பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சொன்னாருன்னு நினைக்கிறேன், இந்த டிசம்பர் வந்து என்னன்னா இந்த வீக்கெண்ட வந்து என்னன்னா தமிழ் சினிமால யாருமே யூட்டிலைஸ் பண்ணல. அப்படி மேபி இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமால வந்தீங்கன்னா அது பயங்கரமா நின்று பேசியிருக்கும் கலெக்ஷன்ல. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 10 daysக்கு நல்ல ஓட்டம் ஓடுன்னு நான் நம்புறேன். இன்க்ரீஸ் பண்ணலாம், ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவருமே பயங்கர ஸ்வாகா இருக்காரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் நான் பார்த்தது பிட்டாசுதி படமே பாத்தீங்க அப்படின்னா நானி, விக்ராந்த் ரோனா, அப்புறம் வந்து என்னன்னா அதாவது இப்ப ஒரு பீரியடிக் படம் ஒரு பண்ணியிருந்தாரு. அது சின்ன ரோல்ல தான் பண்ணிருப்பாரு, அது பாத்துருந்தேன். அப்புறம் கலைஞர் டிவில ஒரு டப்புடு படம் போடுவானுங்க, பொம்மாயின்னு நினைக்கிறேன் அந்த படம், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. இதுதான் நான் பிட்டாசுதி ரிலேட்டடாவே நான் பார்த்த படம். அது விக்ராந்த் ரோனா எல்லாம் பார்த்துட்டு என்னடா இவரெல்லாம் சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க, இவர் என்ன இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த படத்தோட அது ஃபால்ட், அவரோட ஃபால்ட் இல்ல. ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு மாஸ் கொடுக்க முடியும், இவ்வளவு ஸ்டைலிஷா அவரை காட்ட முடியும் அப்படின்றத இந்த படம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு சுத்தமா டப்புடு படம் மாதிரியே ஃபீல் ஆகல. ஏதோ நான் ஒரு தமிழ் படம் பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா உள்ள இருந்த ஆட்களும் நிறைய பேர் தமிழ் ஆளுங்க, சீன்ஸ் எடுத்துட்டு போற
விதம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரிஜினலா ஒரு தமிழ் படம் பாக்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. துளி அளவு கூட டபுள் படமாவே எனக்கு ஃபீல் ஆகல, இன்க்ளூடிங் எமோஷன்ஸ் முதற்கொண்டு. லொகேஷன்ஸ் முதற்கொண்டு சூப்பர் படம். தமிழ் பட ஃபீலிங் தான் ப்ரோ. லொகேஷன் தமிழ்நாட்டுல தான் எடுத்திருக்காங்க. இல்ல லொகேஷன் தமிழ்நாட்டுல தான் எடுத்திருக்காங்க. எல்லா இடமும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆமா, எங்கேயுமே நமக்கு கர்நாடகா லொகேஷன் மாதிரியே தெரியல. தமிழ்நாட்டுல மூலமுடுக்குல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஏரியாஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. செட்டு அப்படியே கைதி செட்டு மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. கைதில இருக்கிற அதே போலீஸ் ஸ்டேஷன் செட்டு தான். ஏரியல்ல அதை காட்டும் போது ஆனா அப்படியே தெரியும். என்ஜாயபிளா இருந்துச்சு. ரெண்டுமே நான் இங்கிலீஷ் அதான் படத்தோட உங்களுக்கு தேங்க்ஸ் இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னு தானே? நினைச்சேன். ரெண்டுமே இங்கிலீஷ் படத்தோட இன்ஸ்பிரேஷன் அது தான். ஓகே, அது எனக்கு தெரியல ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க கைதின்னு ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு. அதுக்குலாம் நான் வரல. இப்ப தமிழ்ல ஒரு படம் பார்த்துட்டு இது ஒரு கன்னடா படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, இதுவும் ஒரு தமிழ் படம் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பர்சனலா சொல்றேன். அவ்வளவுதான். இப்போ எல்லாரும் டைம் இருந்ததுன்னா மேட்ச் பாருங்க, நிஜமாவே ஒர்த்து தான். இந்த 1000 வாழ 10 வச்சுட்டோம்னா படப்படப்படன்னு வெடிச்சு நிக்கிற மாதிரி ப்ரோ. படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முட்டியதும் தெரியாது. என்னடா போய் உட்கார்ந்தா அதுக்குள்ள நான் ஒரு விஷயம் மட்டும் ஃபீல் பண்ணேன். என்னன்னா எனக்கு கிச்சா சுதீப் அவரோட ஒரிஜினல் வாய்ஸ்லயே பேசியிருந்தாருன்னா இன்னும் பங்கமா அதுதான் நானுமே ட்ரைலர்லயே ஃபீல் பண்ணேன். அந்த பாபா பிளாக் ஷீப் தமிழ் பாட்டு தப்பு இல்ல, அவரு தமிழ் நல்லாவே பேசுவார் அவர். ஆமா, பாபா பிளாக் ஷீப் பாட்டு ட்ரைலர்ல அவர் வாய்ஸ்ல இருந்துச்சு. ஆனா டைலாக்ல வேற யாரோ பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா, வேற யாரோ பேசியிருந்தாங்க. எனக்கு விக்ராந்த் ரோனாலாம் அவர் தான் ஓனா தமிழ் டப் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கு பண்ணதுக்கு பேசாம இதுக்கு பண்ணியிருந்தாருன்னா சம்மதி கிடைச்சது. இந்த கேஸ் அது மட்டும் ரவிக்குமார் கொஞ்சம் படமும் ஒண்ணு ஒரு படம் நான் தனியா பாத்துருக்கேன். விலகி போன மாதிரி இருந்துச்சு. முடிஞ்சா ஆமா, நான் முடிஞ்சா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்தேன். அந்த படமும் பாத்திருக்கேன் ப்ரோ. நானு வில்லன் படத்தை பட்டிட்டீங்க பண்ண படம். எனக்கு தெரிஞ்ச ஒரே முடிஞ்சா புச்சுக்கோட சிக்காவத்து தான் ப்ரோ. ரீசெண்ட் டைம்ஸ்ல மண்டைக்குள்ள ஓடினே இருக்கு ஒரு மாதிரி. அத வேற சாங்கா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா ப்ரோ, அது சொல்லவே இல்ல. அது சாங்கா ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே சிங்கிளா. இதெல்லாம் முடிஞ்சா சொல்லுவாங்க, ஏங்க நீங்க வரீங்க? இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அத டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க சாங்கா. சாரி ப்ரோ, நான் மூச்சு விடாம நான் ஸ்டாப்பா விஷால் ப்ரோ மாதிரி பேசிருந்தேன். சாரி, எனக்கு ஜஸ்ட் அந்த படத்தோட ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணுச்சு. சரி, பேச ஆரம்பிக்கிறப்போ 2 மினிட்ஸ்ல பேசிடலாம். மத்த எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லா பேசுவாங்க, நம்ம லிசன் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்த வருஷத்தோட தியேட்டர் வந்து மேட்சோட முடிஞ்சு நன்றாகவே முடிந்து விட்டது. அடுத்த வருடம் டாக்கு வாகனத்தில் ஆரம்பிப்போம். நான் கேப்டன் மில்லர்ல ஆரம்பிச்ச இந்த வருஷத்தை இதுல பேபி ஜான்ல முடிச்சேன். நான் மிஷன்ல ஆரம்பிச்சேன் ப்ரோ. நான் அயர்லாண்ட்ல ஆரம்பிச்சேன், இதுல முடிக்கிறேன். பரணி ப்ரோ, நான் மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அயர்லாண்ட மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இன்னைக்கு. சரி, விடுங்க. நான் ஆரம்பிச்சது டாப் ஸ்டோரி. அயர்லாந்து சொல்லாதீங்க, 3.5 அயர்லாந்து. இன்னொரு அப்டேட் மறந்துட்டீங்க. என்னன்னா வெற்றிமாறன் ஒரு பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்கன்னா பாருங்க, G5ல அதாவது விடுதலை 2 வந்து இன்னும் அடிஷனலா 1 hour ஒரு 8 மணி நேரம் வரும்னு சொல்லிருக்காரு. அது 1 week ஆச்சு bro. அது பிரச்சனை. அப்படியா? இன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணாங்களா ஆபீஷியலா? அதனால இன்னைக்குதான் வந்து இல்ல நான் அது முன்னாடியே வந்துச்சு. அது நானுமே பார்த்தேன், அந்த கிளிப்பிங்காவே நானுமே பார்த்தேன். ஒரு 8 மணி நேரம் படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வாய்ப்பே இல்ல. அந்த 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் எல்லாம் கண்டிப்பா வராது, கவலையப்படாதீங்க. அது வந்து 2 படமும் சேர்த்து 8 மணி நேரம் ஆகுது. அப்படியா சொல்லிட்டு? ஆமா, 2 படம் சேர்த்து நானும் பார்த்தேன். கீழ அவர் சொல்றாரான்னு தெரியல. மட்டும் ஸ்டோரி சீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க OTT-ல. பிரகாஷ் ப்ரோ, அந்த ஏர் முட்லஸ் எப்படி ப்ரோ இருக்கு? ட்ரெய்லர் ஏதோ கழுவி தீர்ந்தீங்க, என்ன மேட்டர் ப்ரோ? கழுவிலாம் ஊத்தல. என்னன்னா அது டீசர்னு சொல்றப்பல கிளிம்ஸ்னு போட்டிருக்கலாம், இல்ல டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்கிற மாதிரி அதுக்காக போட்டிருந்தேன். டீசருங்கிற இப்போ ஆனா முருகதாஸ் டீசரா பாக்குறப்ப நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். நானும் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இன்னொன்னு என்னன்னா ஏமாற்றம் மிஞ்சியதுங்கிற மாதிரி சல்மான் கான் ஒரே மாதிரிதான் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஏன் அவர் ஏன் இப்படியே வேற ஒருவேளை ஒரே பேட்டர்ன், ஒரே வாய்ஸ், ஒரே மாடுலேஷன். ஐயோ, பேபி ஜான் நல்லா போதா ப்ரோ? பேபி ஜான் நல்லா தெரியல.
பிரகாஷ் சீரியஸா ப்ரோ எனக்கு இந்த இது தெரியல. பட் பாத்துட்டீங்களா? ஆனா அது 11 அது க்ரோர்ஸ்ல ஏதோ போட்டிருந்தாங்க. பெரிய லெவல் போல படம் டே இருக்கிற 1 11 க்ரோர்ஸ்ல ஏதோ போட்டிருந்தாங்க. அதான் டே ஒன்னு ஒரு 11 க்ரோர்ஸ் ஓப்பனிங். அதான் அதுக்கப்புறம் படம் வந்து சரியா போகல. அங்கே ரொம்ப மிக்சட் டாக் தான். அதாவது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஓகே நல்லா இருக்கு படம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு. ஆனா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணல. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வசூல் குவியல. எப்பவுமே வந்து எக்ஸாக்ட் ரீமேக் வந்து இப்ப ஒர்க் ஆகாது ப்ரோ. ஏன்னா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது இன்னும் பாலிவுட்ல புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. 2-3 வருஷமா இதே ஆக்சுவலி தப்பா எந்த பண்ணிட்டு நம்பிக்கையில இருக்காங்க. ப்ரொடியூசர் பண்ணாருன்னு தெரியல அது. ஏன்னா இப்பதான் சர்பீரா போல விக்ரம் வேதாவும் போல எந்த இல்ல ப்ரோ, நம்பிக்கையில, ஏன்னா அது இவங்க சும்மா ஹிந்தியில நேமுக்கு தான் ப்ரோ. வித்துறாங்க. அவர் producer கிடையாது ப்ரோ. அது சும்மா நேம் யூஸ் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். அவரா ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட். இல்ல ப்ரோ, ஜவானே வந்து எனக்கு என்னோட அட்லி படம் மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து விஜய வச்சு எடுத்த 2 படமே ரொம்ப பிடிக்கும். ஜவானோட இந்த எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஓடிச்சு தமிழ்நாட்டுல கூட, ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏன்னா அவங்க அந்த மாதிரி அங்க பார்த்தது இல்ல. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த மாதிரி இருந்ததுங்காட்டி இங்க இருந்த மெர்சலோட ஸ்கிரீன் பிளேவையும் ஆர்மமோட கதையும் கொண்டு போய் ஒரு படமா எடுத்து கையில குடுத்துட்டு வந்துட்டாப்ல. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மாவீரன் ஒரு பிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பத்தி. அதை பார்த்த வியூவர்ஸ் கூட இந்த படத்தை பார்த்திருப்பாங்களா எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா Good bro. எனக்கு தெரியல. பட் ஆனா பேபி ஜான் பத்தி போட்டிருந்தீங்களா? இந்த ரீமேக் ஃபிலிம்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாம் ஒரிஜினல் பார்த்துடுறாங்கன்னு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த ஆமா ப்ரோ, ரீமேக் உண்மையாலுமே ஃபீல் ஒர்க் இல்ல ப்ரோ. ஆகல. என்னன்னா இப்ப இந்த படம் ரீமேக் பண்றாங்க, அபிஷியல் ரீமேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டாவே அந்த படத்தை நிறைய பேர் பாத்துறாங்க. ஓ அதுக்கப்புறம் நீங்க வந்து நினைக்கிற அவங்க பரணி ப்ரோ, நீங்க நினைக்கிறத விடுங்க. ம் சொல்லுங்க. அது சரி, ஹிந்தி டப்பிங் யூடியூப்ல போய் பாருங்க, அது எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இல்ல அதுதான் பாலாஜி bro, அது கோவிட்டுக்கு முன் கோவிட்டுக்கு பின் பிரிக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்ப எல்லாம் ஓடிடி வந்துட்டு எல்லாம் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க மக்கள். கோவிட்டுக்கு முன் உங்களுக்கு ரீமேக் பண்ணதெல்லாம் ஓடி இருக்கு படங்கள். இல்ல எனக்கு அதுதான் வந்து bro, ஏர் நானும் அப்புறம் தான் சொல்றேன். மௌனகுரு தான் கொஞ்சம் இடம் விட மாட்டாரு. மௌனகுரு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அந்த கதையை ஹீரோயின் ஆக்கி தான் அந்த படம் பிளாக் கொடுத்து வந்தாரு ஏர். இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க வேணா சொல்றது ஓகே. நான் அந்த டைம்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுனால தான் இப்போ வர ரீமேக் ஃபிலிம்ஸ் எதுவும் பெருசா ஒர்க் ஆகல. அது 100% ஆனாலுமே இவங்க ஏன் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல ரீமேக் ஃபிலிம்ஸ்ல. இந்த சவுத் இந்தியன்ல இருந்து எடுத்துட்டு போய் பாலிவுட்ல ரீமேக் பண்ணா நல்லா ஓடும்னு சொல்லி. ஆனா எல்லாம் எடுத்துட்டு போனது எல்லாமே ஃபர்னிச்சர் தான் எனக்கு தெரிஞ்சு ஆனா மோஸ்ட்லி. உண்மையாலுமே ப்ரோ, மாவீரன் bro, நீங்க சொன்ன ஒண்ணே வரும் ப்ரோ, ஒண்ணு ஒரு காலத்துல தெலுங்கு மொத்தமா வாரின்னு வருவாங்கல்ல ப்ரோ படத்தை. furniture ஜெயமராஜா அந்த தான். அஜித் இல்ல குமார் பேசுறது கேக்குதா வினோத் ப்ரோ? இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் முடிச்சு எப்படி சொல்லுங்க. இல்ல கேட்கல ப்ரோ, எனக்கு கேட்கல. ஓகே சரி சரி ப்ரோ, நான் மியூட் பண்ணல, எனக்கு கேட்கல. விட்டு விட்டு கேக்குது. ஓகே அஜித் குமார் சொன்னா நீங்க இல்ல அதான் ப்ரோ, வீரம் படத்தோடது இந்த நிறைய படத்தை ரீமேக் பண்ணதுல ஓரளவுக்கு பர்னிச்சர் உடைக்காம வச்சிருந்தது பேபி ஜான் தான் ப்ரோ, நானும் பார்த்ததுல. அப்படியா? உண்மையாலுமே வீரமெல்லாம் அது அப்படியே இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இவங்க என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, வெறி ஆயிடுச்சு எனக்குலாம் அந்த படம். அதுக்கப்புறம் போலான்னு சொல்லி கைதியை ரீமேக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல இரும்பு கை மாயாவி உள்ள கொண்டு வந்து ஓகே ப்ரோ. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ, பேபி ஜான் ஓகே. அதாவது வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாம, ஆனா கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ப்ரோ. அதுக்கு அந்த கிளைமேக்ஸே வச்சிருக்கலாம். இவனுக்கு புதுசா ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க கண்டெய்னருக்குள்ள. அப்ப அது அந்த வந்து கிளைமேக்ஸ் அவங்க யூனிவர்ஸ் கொண்டு வராங்கல்ல, யூனிவர்ஸ். இல்ல ப்ரோ, அது இல்ல சொல்ல ப்ரோ, நான் அது சொல்ல அதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னர் கிளைமேக்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து சும்மா பழி மட்டும் வாங்குவாரு, இதுல பழி வாங்குறதோட சேர்த்து காப்பாத்துறாரு ஒரு விஷயம். அது அந்த டிராபிக்கிங் கொண்டு போய் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது ஸ்கிரீன் பர்சன் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த வருந்தவான் அந்த ஓல்டு கேரக்டர், அந்த முடி வச்சிருந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி, போலீஸ் லேக்கு மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஒருவேளை எனக்கு தான் அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுல எனக்கு சூப்பரா போலீஸ் லுக் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த பிரசன்ட் பர்சன் லுக் தான் பிடிக்கும். போலீஸ் லுக் எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். டிராபிக் ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஜாலியா இதா இருந்துச்சு. விஜய் மேட்ச் பண்ண முடியாம போன சீன் தான் அந்த ஸ்கூல்ல போய் பண்ணுவாங்க. அந்த சீன் தான் விஜய் மேட்ச் பண்ண முடியாம போன சீன் நான் ஃபீல் பண்ணேன். அதுதான் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சீனும் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது இந்த இன்ட்ரோல் பிளாக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. மேட்ச் பண்ண முடியலாம் ஓகே தான். ஆனா ஒரு சில சீன்ஸ் மாத்தின சீன்ஸ் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த
போலீஸ்காரன் ஒரு பில்டப் பண்ணுவான் பாத்தீங்களா, அதுவும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் இங்க யாரும் பார்க்க போறது இல்ல, அதனால கொஞ்சம் ஸ்பாயிலரோட சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அதுல என்னங்க அதுல பார்க்க போறதுல ஸ்பாய்லர் புரியல எனக்கு தெரியும் எல்லாரும் பார்த்தது தானே. இல்ல ப்ரோ, ரீமேக் இல்ல இல்ல இதுல அது பரணி ப்ரோ ரொம்ப தமிழ்ல இல்லாத ஒரு சீன் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆன சீன். அன்னைக்கு ஆதி ப்ரோ சொன்னார்ல பிரியாணி அப்படி, அது பயங்கரமா இருந்துச்சு. இது வில்லன் வீட்டுக்கு வார்னிங் கொடுக்க போறல, காஃபி கப்பு கொடுக்குற நேரம் உங்க ஆளுங்க வந்து நடுவில் வந்துட்டாங்கப்பா, போலீஸ்காரனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அந்த சீன்ல ஆமா. போய் அரெஸ்டே பண்ணிடுவாரு. பயங்கரமா இருக்கும் அந்த சீன். தமிழ்ல ஓ, இருக்காது அது. இதெல்லாம் வேற இருக்கா? அது இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி அந்த மலையாளத்துல பேசிட்டு வருவார்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயா? அதுக்கு அடுத்த சீன் வந்து ஒரு ஃபைட் நடக்கும்ல, அந்த இடத்துல வந்து அந்த போலீஸ்காரன் போய் வில்லங்கிட்ட ஒரு பில்டப் போட்டு போட்டு தள்ளிட்டு ஒரு கேங்க கூட்டு வர மாதிரி, அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி கூட்டு வர மாதிரி இருக்கும். அது 2-3 சீன்ஸ் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. அப்புறம் இவங்களும் ரொம்ப ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க. நான் சொன்னது ரிலீஸ் முன்னாடி ஒருத்தவங்களுக்காக போறேன். ஆமா, அது ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க ப்ரோ போலீஸ். ஒரு 2-3 கேரக்டர்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜா கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து உங்களுக்கு அமி ஜாக்சனுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இருக்காது, அதே ரோல் பண்ற இங்க கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் வந்து இதுல காமெடியா இருக்கும், இதுல கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கெத்தா மாசா காமிச்சிருப்பாங்க. காமெடி காமெடி சீரியஸ் பிஸ். யா. பிரகாஷ் ப்ரோ ஸ்குவிட் கேம் பாத்துட்டீங்களா? 4 எபிசோடு நிப்பாட்டிட்டேன், இன்ட்ரெஸ்டா போல நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஓகேவா இருந்தது. ஏன் கிளைமேக்ஸ் இல்ல இல்ல அது திரும்ப வருமா இன்னொரு சீசனு? அது இன்னொரு சீசனுக்கு லீடா இருக்கு. நான் போகல, கிளைமேக்ஸ் போகல, எனக்கு தெரியல. அதனால ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 4 எபிசோடு பார்த்திருக்கேன், ஒன்னும் இன்ட்ரெஸ்டா போகல. இன்னைக்கு வந்து சனி ஞாயிறு உட்காந்து பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. திரும்ப திங்கக்கிழமை ஒரு சீரியல் உட்காந்து பாத்துக்கலாம், மிச்சத்தை 3 அப்பா முடிச்சுக்கலாம் விட்டுட்டேன். இல்ல அடுத்த சீசன் கண்டிப்பா இப்படி ஒரு எண்டிங் வச்சுட்டு அடுத்த சீசன் வரலன்னா எப்படி? கண்டிப்பா இல்ல இருக்கும். இமிடியேட்டா வருமா? எனக்கு ஓகேவா தான் இருந்தது. எல்லாரும் ஆவரேஜ்னாங்க, எனக்கு நல்லா தான் இருந்த மாதிரி தான். இம்மிடியேட்டா வருமான்னு தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க, விக்கிபீடியால நெக்ஸ்ட் இயர் போட்டிருக்காங்க 2025 அப்படின்னு. அடுத்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பாப்போம். ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இவ்வளோ ஒரு குவிஸ் மாதிரி சொல்லுங்க. போன வருஷமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இதே மாதிரி எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு சீரிஸ், ஃபேமஸான சீரிஸ் தமிழ்ல வச்சு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே, தமிழ்ல வந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி 3 சீசனோ 2 சீசனோ வந்ததுதான் சரி தானே. கரெக்ட். நான் பேர் சொல்ல விரும்பல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா? ப்ரோ 365 டேஸா? இன்னும் குழந்தை பிள்ளையாவே இருக்க ப்ரோ பாருங்க. ஏங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் குழந்தை பிள்ளையா? என்ன புரியல சரி, எனக்கு. மேவே ஓடிஸ் மேவே ஓகேவா, அவங்க கேரக்டர் பேர் சொல்றேன், உனக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். தெரியல ப்ரோ. ஓடிஸ் மேவே. என்ன ஓடிஸ் மேவே தெரியாதா ப்ரோ? அப்ப நீங்க சுகன் ப்ரோ தப்பா சொல்லிருக்கீங்க, இல்ல அது இல்ல இல்ல. கிடையாது. அப்ப நான் சொன்ன சீரீஸும் கிடையாதா? ஐயோ, அப்ப நீங்களே தப்பா சொல்லியிருக்கீங்களா? ஓகே ரைட். ஆமா ப்ரோ, ஆனா அந்த சீரீஸ் தான் சென்சேஷன் தான் பேசிட்டு இங்கிலீஷ் இருந்தாங்க லாஸ்ட் இயர் சீரியஸா வந்து. மாவீரன் இல்ல, ப்ரோ? நான் சொன்னது வந்து மணி ஈஸ்டோட ரீபூட், ஸ்பின் ஆஃப். ஸ்பின் ஆஃப். பெர்லினா? ஆனா அது பெருசா ஓடல. இதுவும் ஹோட்டலே இல்ல, ஸ்குவிட் கேம் 2. கரெக்ட். ஆனா நிறைய பேர் பேசினாங்க, ஆனா அந்த அளவுக்கு பெருசா போகல. நான் ஒரு எபிசோட 2 எபிசோட தான் பார்த்தேன் பெர்லின் கூட. அது அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் அதை நான் பிரிஞ்சு வாட்ச்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே சிட்டிங்ல கம்ப்ளீட் பண்ணேன். சூப்பர் ப்ரோ. ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னு நாங்க சொன்னோம், பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வருஷம் வந்து அண்டர் ரேட்டட் மூவிஸ் நான் அன்னைக்கு ஏதோ கேட்டேன், பட் ஆனா எனக்கு அதர் லாங்குவேஜ்ல எப்படின்னு தெரியல. பட் ஏதாவது பார்க்காத படங்கள் இருந்தா பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெட்டியா தான் இருந்தேன், ஆனா எதுவுமே பார்க்கவே தோணல. அதனால நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். அதனால அந்த இன்னைக்கு மாதிரி ஏதாவது நான் படங்கள் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு மேட் மை டேன்ற மாதிரி அந்த ட்ரிபிள் டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். உண்மையிலே ஹாப்பியா இருந்துச்சு அது பாக்குறப்ப. 1.5 மணி நேரம் மேக்கிங் சீன் பை சீனா எப்படி எடுத்தாங்க எல்லாமே வந்துச்சு வரிசையா. அது பிஜிஎம்மோட வரும்போது அப்படியே அந்த டைம்கே போனேன், அந்த எஃப்டிஎஃப்எஸ்கே. அப்புறம் கடைசி 20 மினிட்ஸ் மிச்சம் இருந்துச்சு. என்னடா எல்லாம் முடிச்சிட்டாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அந்த ஆஃப்டர் ரிலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச கிரெடிட், அந்த ஆஸ்கார் மேட ஜேம்ஸ் கேமரோன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து கடைசியில பார்ட் 2 வரும்ன்ற மாதிரி ஹிட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாக்குமெண்ட்ரி. இங்கிலீஷ்ல தான் பார்க்கணும்னு யாருக்காவது விருப்பம் தான் பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ, அது நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்ப்போம். முடிஞ்சா பார்க்குறேன் ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா.
பிரகாஷ் ப்ரோ, இப்போ ப்ரோ சென்சார் அப்டேட் வரும் மண்டே ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? மண்டே தான் பிரதர் வருது. மண்டே தான் சென்சார் அனுப்புறாங்க படத்தை. அப்படியா? மண்டே அனுப்புனாங்கன்னா மண்டே உங்களுக்கு கிளியர் வந்துடும். உங்களுக்கு இது வந்துடும், அஃபீஷியலா சென்சார் ரிப்போர்ட் உடனே வந்துடும். என்ன ப்ரோ யூஏ வரப்போகுது அதுதானே? யூஏ தான் வரப்போகுது அப்படியே இல்ல, யூஏ தான் வரப்போகுது தெரிஞ்சுட்டு அப்படியே தேட்டர்ல விட விட்டுருவாங்களா? பர்மிஷன் கிடையாதுல்ல, பர்மிஷன் வாங்கிட்டு சென்சார் பண்ணி தானே சென்சார் வந்ததானே இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். இங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் இங்க வெயிட்டிங் சென்சார். அது ட்ரைலர்ல தாங்க வரும். ட்ரைலர்ல கடைசியா வந்து 10/1/2021 டேட்டா போடுவாங்க, அவ்வளவுதான். என்ன பிரகாஷ் ப்ரோ, இதே மாதிரி ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வருமா ட்ரைலருக்கும்? ட்ரைலருக்கு வந்துரும். இந்த சென்சார் ரிப்போர்ட் வர்றது திங்கக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் டேட் இந்த சென்சார் வெரிஃபிகேஷன் போட்டு அப்ப இது போட்டுருவாங்க. ட்ரைலர் வந்து 31 நைட்டு முதல்ல போட்டுருவாங்க. ப்ரோ அப்ப அவங்க 10 பாக்கல, ஒன்னா நம்பர் தானே ராசியா பாக்குறாங்க. ராசி இதெல்லாம் எனக்கு தெரியலங்க. எனக்கு ராசி சென்டிமெண்டோ எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1ஆம் நம்பர்ல வருது, அவ்வளவுதான். என்ன ப்ரோ சாங் வைரல்ல போயிட்டு இருக்கு, செம்மையா இருக்கு. கேட்க என்ன எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லா வகையிலும் செம்ம ட்ரெண்டிங் ஆகுது. எனக்கு ரொம்ப இப்போ வைப் கேட்க செம்ம வைப்பு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது இந்த ஏக்கா மாதிரியாச்சே அந்த என்னமோ வருது, அந்த நடுவில் அந்த கைத்தட்டி ஆடுற மாதிரி கடைசியில வருதுல, அந்த போர்ஷன் பயங்கரம். 8 மணி ஆச்சு, அது 8 மணி ஆச்சு. அந்த போர்ஷன் எனக்கு செம்மையா இருக்கு. இருக்கையிலேயே வந்து எனக்கு பீக் போர்ஷன் தான் அந்த போர்ஷன் தான். பயங்கரமா இருக்கு. எனக்கு கேட்கறதுக்கே செம்ம வைப்பா இருக்கு, ஜாலியா இருக்கு. அனிருத்து என்ன நினைச்சு போட்டாரோ அதுக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கானது இந்த ட்ரெண்டிங் தானே, இந்த ரீலுக்காக போட்டிருப்பாரு. கண்டிப்பா அது செட் ஆயிடுச்சு. சுகுமார் ப்ரோ இன்னமும் வைப் பண்ணிட்டு இருக்காரு. காலைல போன் அடிக்கிறேன் அந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போ போன் அடிக்கிறேன் அந்த பாட்டை போட்டு சைட்ல கேக்குது. கரெக்ட் வைப்ல இருக்கிறாரு ஆளு. அது இல்லாம நிறைய பேர் வேற வேற சாங்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்றாங்க. எனக்கு ஸ்பெஷலா அந்த காதல் வெப்சைட் சாங்கோட சிங்க் சூப்பரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எடிட்ல எடிட் ஏகப்பட்ட எடிட் இருக்கு. எனக்கெல்லாம் ஒண்ணுதான், இந்த ரெட்ரோ அண்டு இந்த இப்ப என்ன விடாமச்சு ஃபர்ஸ்ட் சீன், இந்த ரெண்டுக்கும் ஏகப்பட்ட எடிட் பார்த்துட்டேன். பயங்கரமான பல வருஷம் பார்த்துட்டேன். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பா இருந்தா என்னால ஒரு எடிட் கூட போட்டிருக்க முடியாது. நம்ம போட்ட அடுத்த செகண்ட் ஐடி ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி இருப்பான். நம்ம ஏதோ லைக்காகவும் 2D என்டர்டைன்மெண்ட்னால இவ்வளவு எடிட்டை போட்டு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது. டிஎல்லே ஒரு ஒரு கலகலன்னு இருக்கு. 2 சைடு எடிட் போடாது. ரெட்ரோலாம் பயங்கரமான எடிட், எல்லா வகையிலையும் போட்டு எடிட் பண்ணி போட்டாங்க. அந்த பிஜிஎம் அந்த பழைய ரெட்ரோ மியூசிக் எடுத்து போட்டு பாக்குறதும், இப்போ உள்ள ரெட்ரோ அந்த சீன்ஸ் எடுத்து போடுறதும் பயங்கரமா இருக்கு. இங்கிட்டு ஏகேவோட அந்த காதல் வெப்சைட் வந்து பாட்டு, அப்புறமேட்டு அந்த 100 வகை அந்த பாட்டை இந்த இதையும் மிக்ஸ் பண்ணது, வீடியோவை போட்டு மிக்ஸ் பண்ணது, இதெல்லாம் பாக்குறப்ப ஜாலியா இருக்கு. யோசிச்சு பார்த்தா அப்பாடா சன் பிக்சர்ஸ் எதுவும் படம் தயாரிக்கலப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ ஜெயிலர் 2 ப்ரோமோ வரும்போது தெரியும், ஏதாச்சும் ஒரு எடிட் போட்டா அவ்வளோ எடிட் போட வேணாம், அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஏதாச்சும் சும்மா போட்டிருப்போம், அதுக்கு கூட சில நேரம் காப்பிரைட் வரும் சன் பிக்சர்ஸ்னா. அவனும் பண்ண மாட்டான், பண்றவங்களையும் விட மாட்டான். ஒரு காலத்துல அவன் எப்படி பண்ணின்னு இருந்தான் சொல்லுங்க, அவங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாம் சன் மியூசிக் சன் டிவி எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய. நிமிஷத்துக்கு ஒரு ப்ரோமோ போட்டு வந்து வைப் கொடுத்துன்னு இருப்பான். இப்ப அவன் வந்து சுத்தமா பண்றதே இல்லை அந்த மாதிரி. சரி இவங்க பண்ணாவது விட்டுலாம்ல, ரீச் தானே கிடைக்குது எப்படியா இருந்தாலும் மூவிக்கு. அது அவங்க நினைக்க மாட்டாங்களேங்க. சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க டீம் கேட்டா டீம் அப்படி சொல்றேங்கிறாங்க. நாங்க அதே மாதிரி என்னன்னா மற்ற டீம்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அப்பீல் பண்ணோம்னா உடனே அதை பார்ப்பாங்க. ஆனா சன் பிக்சர்ஸ் டீம்ல காப்பிரைட் 2 காப்பிரைட் அடிச்சிட்டோம்னா திரும்ப ஐடி வாங்கலாம், போதுங்க நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வெறுத்து போயிடும், ஐடியா வேணாண்டாங்கிற அளவுக்கு. அதனாலதான் வந்து யாரும் சன் பிக்சர்ஸ் டீம்ல எடிட்டே பண்றது இல்லை. ஆனா இது வந்து நெஞ்சமே சாங் பயங்கரமா இருந்துச்சு எடிட். மாமன்னர்ல ஒரு நெஞ்சமே இல்ல அதான் நான் சொல்றேன். நிறைய மத்த ப்ரொடக்ஷன் ஃப்ரீயா விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்து ஃப்ரீயா விட்டது இந்த ரெட்ரோ டீம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜங்கிள் மியூசிக்னு ஒரு மியூசிக் எடுத்துக்கிறீங்களா, அந்த இவங்க டி சீரீஸ்ல நீங்க எந்த வேணாலும் எடிட் பண்ணலாம், ஒன்னும் கேட்க மாட்டாங்க. பயங்கரமா நீங்க என்ன வேணா எடிட் பண்ணி போடலாம், காப்பிரைட்லாம் பெருசா வராது. ஆனா சோனி மியூசிக்கே முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் சோனி மியூசிக் ஒன்றும் பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு வருஷமா 2 வருஷமும் பண்றது இல்லை. ஆனாலும் நான் இப்பயும் சொல்றது இப்பயும் சொல்றேன், சோனி மியூசிக்கே நம்பி பெரும்பாலும் எடிட் போடாதீங்க. இப்போ இல்லைனாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ஸ்ட்ரைக் ஆகும். அதனால போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுட்டு டெலிட் பண்ணிடுங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த எடிட்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்களே வீடியோ போட்டதாலும் சரி, எம்பர்டட் வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல, புக் மார்க் பண்ணி வச்சிங்க. உடனே தூக்கிடுங்க.
ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு நல்லா ரீச் ஆசைப்பட்ட ரீச் வந்து டக்குன்னு தூக்கிடுங்க. சிவானி மியூசிக்கே நம்ப முடியாது. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் அடிப்போம். நீங்க 6 மாசம் கழிச்சு மறந்துடுவீங்க. அதனால கரெக்டா புக் மார்க் பண்ணி வச்சு டெலீட் பண்ணிடுங்க. அதான் பெட்டரா ஐடி வேணும்னா. பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க. அண்ணா என்னண்ணா நம்ம படம் விடாமுயற்சி வந்து பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆயிடலண்ணே. ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோட வரணும்னு ஆசை இருக்கா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏன்னா இல்லையே. இந்த வலைப்பே இருக்க மாட்டாங்கிறாங்க, ஏதாவது கிடைக்கிட்டே அடையப்பா நீங்க வேணாங்க வலைபேச்சை பத்தி பேசி ஆரம்பிச்சீங்க. அப்புறம் நம்ம ஏதாவது 4 பேர் திட்டுவோம். அப்புறம் கேட்டா வன்மன்னு சொல்லிட்டு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வலைபேச்சு மேல வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லி ஒருத்தவங்க ரெக்கார்ட் எடுத்து போடுவாங்க. எதுக்குன்ற அவ்வளோ ஏன் படம் 10ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ், அவ்வளவுதான், எந்த மாற்றம் இல்லை. சரிண்ணா சரிண்ணா. ஆனா அவனுக்கு இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறாங்க, அதான் கடுப்பா வருது. ஒரு பாட்டை எவ்வளவு கெடுக்கிறமா கெடுக்கிறானுங்க. ஏங்க அவங்களுக்கு டார்கெட் அது. எனக்கு இப்போ உதாரணமா அன்னைக்கு சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அதை ஓப்பனா திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. அவர் சொன்னது நம்மள எப்படி சொல்றது? அவங்க கேம் சேஞ்சருக்கு மறைமுகமா ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுக்கு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணணும், ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். வருமான்னு சொல்லி ஒரு டவுட்டை கிளியர் விட்டா கேம் சேஞ்சருக்கு நல்லா பூஸ்ட் கிடைக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நெகட்டிவ் இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவ் வகையில் ஜாலியா போங்க, அவ்வளவுதான். இப்ப வணங்கான் வரலையாண்ணா அது பொங்கலுக்கு? வர்றது டவுட், வரலன்னு சொல்ல முடியாது, வர்றது டவுட். நம்ம ரொம்ப அளவு சொல்லிட்டு இருக்கோம், வர்றது டவுட். சரிண்ணா சரி. ஓகே. கேம் சேஞ்சர் ட்ரைலர் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா ப்ரோ? கேம் சேஞ்சர் ட்ரைலர் இன்ன வரைக்கும் அப்டேட் இல்லை. நாளைக்கு ஒரு ஈவெண்ட் அவங்க நடத்துறாங்க, அதுல அந்த அப்டேட் கிடைக்கும், இந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் எப்போ ட்ரைலர் வரும்னு. ஸோ ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகுமா நம்மளுக்கு? விடாமுயற்சி ட்ரை பண்றாங்க. விடாமுயற்சி எல்லா ஃபார்மேட்லயும் ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய ஸ்கிரீன் ஃபார்மேட் எல்லாத்துலயும். ஆனா இன்ன வரைக்கும் நம்ம அஃபீஷியலா தெரியல. அது வந்து அவங்க ஒர்க் எல்லாம் முடியறத பொறுத்தவரைக்கும் இப்பதான் நமக்கு வந்து அவங்க அனிருத் கையில டீம் வந்து ஃபைனல் RR போயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்காக போயிருக்கு. படம் சென்சார் ப்ராசஸ்க்கு அந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சென்சார் ப்ராசஸுக்கு திங்கக்கிழமை அனுப்புறாங்க. அது சென்சார் ப்ராசஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் DI கலரிங் இந்த RR ஒர்க் எல்லாம் ஃபைனல் ஆகும். இதெல்லாம் முடிய வச்சுருந்தா அவங்க வந்து ஐமேக்ஸ் வெர்ஷன் போவாங்க. அது கடைசி ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி தான் போவாங்க. அது மொத்தம் 3ஆம் தேதி தான் நமக்கு இந்த ஐமேக்ஸை பத்தி தெரிய வரும். ப்ரோ கண்டென்ட்லாம் அதுக்குள்ள போயிடுமா? கேம் சேஞ்சரோட நம்ம ஃபாரின்ஸ்லாம் அதெல்லாம் போயிருங்க ப்ரோ. அதுல வந்து லைக்காவோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே அவங்களாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், கரெக்டா எக்ஸாக்டா தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொன்னோம். இல்ல ப்ரோ அங்க சென்சார் பண்ண அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்களா? அமுச்சுட்டாங்க, சிங்கப்பூருக்குலாம் கண்டென்ட் அமுச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்சார் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது சென்சார்னா ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கிங் முடிச்சுட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டு சென்சார் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சீன்ஸ் தான் ஆட் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த அடிஷனல் ஒர்க்லாம் பண்ணலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணலாம். இந்த RR கலரு, அந்த கலரிஸ்ட்னு சொல்லுவாங்க, DI பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. கேரளாவில் வந்து கோகுலம் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, கல்ஃப்ல வந்து பார்ஸ் ஃபிலிம் ரிலீஸ் பண்றாங்க, கர்நாடகா ஸ்வாகத், இவங்களாம் முக்கியமான பெரிய புள்ளிங்க. அதனால கரெக்டாக அவங்க போயிடும். மற்ற ஏரியாலாம் இப்போ நான் தமிழ்நாடு ஏற்கனவே தெரியும், ரெஜியன் மூவிஸ் ரிலீஸுங்கிறனால. அது போக பிரான்ஸ்ல நைட் ஐடி ஃபிலிம்ஸு, ஜெர்மனில கோலிவுட் கினோங்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கவின்ங்கிற இதெல்லாம் இவங்களுக்குலாம் மொத்தம் இப்போ கண்டென்ட்லாம் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தில் கிளியர் ஆகிடும். நாளைக்கு திங்கக்கிழமைக்குள்ள கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே ஓவர்சீஸ் சென்சார் நடக்கும், அவ்வளோதான். ஓவர்சீஸ்ல இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம சில தியேட்டர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. எப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லாமே? அது நீங்க லைக்கா தான் கேட்கணும், அவங்க லைக்கா என்ன முடிவுல இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா என்னன்னா துணிவை விட ஒரு பெட்டர் இதா இருக்கு. அது என்னன்னா துணிவு தான் இருக்கையிலே ஏகேக்கு வந்து ஓவர்சீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் ரீசெண்டா ஒரு 6-7 வருஷத்துல பண்ணல. விவேகத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் படங்கள் இருக்கு, இந்த சிவா படம் பண்ணும், மற்ற ஃபேமிலி படங்கள் பண்ணும்போதெல்லாம் பெரிய புக்கிங் தான் கிடையாது. துணிவுக்கு நல்ல புக்கிங் இருந்துச்சு. துணிவை விட இது ட்ரெண்டிங் வந்து நல்லா பெட்டரா போகுது. இன்னும் நல்ல லொகேஷன்ஸ் கிடைக்கணும். அது இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அஃபீஷியலாவே வந்து இந்த லொகேஷன் ரிலீஸ் பண்றோம், இந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றோம்னு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் புக்கிங் இன்னும் பெட்டரா போகும். அது லைக்கா வந்து எப்போ முடிவு பண்ணி எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் 2 படம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுல பிஃபோர் ரிலீஸ். நான் சொல்றேன், ஃபைனல் எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறது அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆனா கொடுப்பாரு, மகிழ் மட்டும் கொடுப்பாரு, டீம்ல மகிழ் கொடுப்பாரு. அப்புறம் மத்த வேற யாரு இந்த கேஷ்ல உங்களுக்கு தெரியும், நம்மள யாருக்குமே தெரியாது, நமக்கு யாரும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அந்த 6-7 பேர் தானே படத்துலயே. மொத்தமே 8 கேரக்டர். அந்த 8 கேரக்டர் சுத்தி தான் படம். மத்தவங்க எல்லாம் பேட்டி கொடுத்தாலும் ரீச் ஆக போறதில்ல. இப்பதான் ஆண்டனி தாசன் பேட்டி கொடுத்துருக்காரு நேற்று பாட்டு பாடினதுக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு மறைமுகமா டீம்ல இருந்து பேட்டி வந்தாதான் உண்டு. ஆரவ் கொடுப்பாரு நினைக்கிறேன். ஆரவ் ஃபாரின்ல இருக்காரு, துபாயில இருக்காரு, அவர் தரமாட்டாரு. அவர் இங்க வந்தாதான் உண்டு. இல்ல இவங்க இங்க துபாய் யூடியூப்ல வேற யாரும் தெரிஞ்ச பேஸ் கிடையாது.
அர்ஜுன் பேட்டி கொடுப்பாரான்னு தெரியல. அகிலோட பேட்டி வரும், அவ்வளவுதான். மேபி கேமராமேன் டிஓபி அவங்களோட இருக்கலாம். தெரியல. அது அவங்க ரெட் நூல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதுல வரும்னு நினைக்கிறேன். அந்த டிஓபி பேட்டில அதுல வரும், ரெட் நூல்ல வரும். ப்ரோ ஆனா டிஓபி சுப்ரீம் சுந்தர் தான் சூப்பரா கொடுத்துட்டு இருந்துச்சு bro இருக்காரு அந்த bro. சாங்ஸ்ல. படம் ஆரம்பிச்சதுல இருந்து யாரு? சுப்ரீம் சுந்தர் அவர் தானே ஃபைட் மாஸ்டர். அவர் மத்த படங்களுக்காக பேட்டி கொடுக்கும்போது வந்ததுதான் இது. கங்குவாக்கு பேட்டி கொடுக்க வந்தாரு, அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அவர் அப்டேட் கொடுத்தாரு. கங்குவாக்கு அவர் தானே ஃபைட் மாஸ்டர் இருந்தாரு, அதனால அப்படி வந்தது. அந்த படங்களுக்கு ப்ரோ ஆனா டீமே கேட்டு வாங்கினாங்க. இதுல கேமரா ஒர்க் ஓம் பிரகாஷ் சூப்பரா பண்ணிருப்பாரு. ட்ரைலர்ல ஒரு டோன் டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த சாங்ஸ்ல அது ரொம்ப ரிச்சா செமையா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப நீரவ்ஸா கழட்டி விட்டுட்டு ஓம் பிரகாஷ் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன் இந்த படத்துல. இன்னும் அமைதியாயிடுச்சு. இந்த விஜய் வர்மான்னு ஒருத்தர் இருப்பார்ல, பாலிவுட் ஆக்டர், சொல்லுங்க. அவரை எங்க பார்த்தாலும் அடிங்க ப்ரோ. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ, அவரை எங்க பார்த்தாலும் அடிங்க, அவ்வளவுதான். வன்முறை ஒரு அம்பல் இருக்கு. வன்முறை வன்முறை வன்முறை. என்னாச்சு ப்ரோ? அவரு ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்கிறாரு. வன்முறையை கையில் எடுத்துட்டார் சுகன். அவர் தமன்னாவோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவரும் ஆமா ப்ரோ, அதான் காண்டு வேற சாங். என்னமோ தமனா நம்ம ஏங்க நீங்க ஒண்ணு சும்மா இருக்க, நம்ம என்னமோ போனா ரெடியா இருக்கிற மாதிரியும் நம்மள என்னமோ வாங்க வாங்க அழகா பதிச்சு கையெடுத்து கும்பிடுற மாதிரி. அவங்க பாய் ஃப்ரெண்டு அவங்க ஜாலியா இருக்க, அதுக்கு ஏங்க உங்களுக்கு ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? அவர் பண்ண ரோல்ல எனக்கு சிரிப்பா வர ரோல் அந்த மிடில் கிளாஸ் அப்பாய் படம் தான். கன் எடுத்து அவர் நெத்தியில வச்சுக்குவாங்க. என்ன வில்லத்தனம் அதை பண்ணாருன்னு தெரியல படம். கட்ட அவரை கடைசியில கோமாளி பார்த்தாலே ஆக்கி அந்த படத்துல விட்டுருவாங்க. சிரிப்பா தான் இல்ல, இருக்கும். கட்ட கடைசியில கோமாளி ஆக்கி விட்டு கல்யாணத்துல பட்டு அடிச்ச இடத்துல கொடுத்து விட்டு இதாக்கி விட்டுருவாங்க. அதெல்லாம் விடுங்க, அவர் மாஸ் பண்றேன்ற பேர்ல கன் எடுத்து அவர் நெத்தியில வச்சுக்குவாரு. இது என்னப்பா வில்லத்தனம் இருக்கும். ஆள் ஆனா நல்லா அடிப்பாரு, அவருக்கு அப்படி ரோல் கொடுக்குறாங்க, என்ன பண்றது? பிரகாஷ் ப்ரோ 69 அனௌன்ஸ்மெண்ட் வருமா? இது இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி ட்ரெய்லர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜெயிலர் 2 ப்ரோமோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நியூ இருக்கு. இதுவும் வந்துட்டு ஜாலியா இருக்கும். டாப் 3 உள்ள எல்லாருமே வந்து செம்ம என்டர்டைன்மெண்டோட 2025 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பட் கண்டிப்பா இந்தியா வந்துருச்சு 69ல இந்தியா. வர்றதா இருந்துச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா போடுவாங்க அவங்க தெரிஞ்சதுல. வெயிட் பண்ணுவோம். மாவீரன் ப்ரோ சொல்ல வந்தீங்க. விஷால் ப்ரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி. பரணி ஏதாவது ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் காமிச்சுன்னா கொடுங்க, எனக்கு காமிக்க மாட்டேது சைட்ல. ஓகேண்ணா, விஷால் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுக்கல இருக்கா? மாவீரன் ப்ரோ எப்படி ப்ரோ யார் உள்ள வந்தாலும் உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா? என்ன தனியா கோட் பண்ணி இமோஜி அனுப்புறாங்க, தனியா அந்த இவங்களுக்கு பர்சனலா அனுப்புவாங்களா அந்த இமோஜி. சுகுமார் ப்ரோலாம் இப்ப அப்படி இறங்கிட்டாரு. ஆமா, எங்க அவர் வர காணோம் சுகுமார் ப்ரோவை? தெரியல, இன்னைக்கு இவரு வீக்கெண்ட் விஷால் ப்ரோ கை காட்டுறாரு பாருங்க. கொடுத்துட்டேன். இன்னைக்கு வணக்கம் வீக்கெண்ட் அதனால நண்பர்களே. சுகுமார் ப்ரோ கையில பிடிக்க முடியாது. பிரகாஷ் ப்ரோ எல்லாம் கேம் சேஞ்சர் பத்தியே பேசுறாங்க. இன்னும் 2 படம் வருதுல தெலுங்குல, அது என்ன வருதா? எல்லா படங்களும் வருதுங்க, 4 படங்கள் வருதுங்க. ஆனா தமிழ்ல நமக்கு வர படத்துல தான் நம்ம ஆடியன்ஸ் பேசுவாங்க. கேம் சேஞ்சர்னா டக்குன்னு இல்ல எனக்கு தெரியும், சங்கர் படம் தெரியும், ஆளா பேசுறாங்க. மத்த படம் சங்கராந்திக்கு வசூல் வெங்கடேஷ் படம், அந்த வெங்கடேஷ் படம் தமிழ்ல வராது. பாலையா படம் நமக்கு நம்ம நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம் பாலையாவோட ஃபேன்ஸ், நமக்கு தான் நம்ம அதை பத்தி பேசுவோம், அவ்வளவுதான். மத்த யாரும் அதை பத்தி பேச போறது கிடையாது. இல்ல இன்னொரு படம் வர்றது என்ன ஆனா அது படம் மறந்துட்டேனே, என்ன படம் இன்னொரு படம்? 3 படம் தானே வருது. 3 படம் தான் வருது தெலுங்குல. ஆமா, அந்த ராபின் கூட தள்ளி வச்சுட்டாங்க. பாலையா படம் ராபின் ராபின் கூட தள்ளி வச்சுட்டாங்க. அது வந்து இவருக்காக தள்ளி வச்சுட்டாங்க. அல்லு அர்ஜுன் பிரச்சனை வந்துச்சுல, அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க அந்த ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண முடியல. இங்க அல்லு அர்ஜுன் பஞ்சாயத்து அவங்க ஒவ்வொருக்கும் அவங்களும் சேர்ந்து போக வேண்டியதா இருக்கு. கோர்ட்ல நோட்டீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தயாரிப்பாளர்னால அவங்களும் சேர்ந்து போக வேண்டியது இருக்கு. அதனால அந்த இடத்துல இதை அனௌன்ஸ் பண்ணோம்னா நம்மளோட உங்க படத்தோட ஹீரோ வந்து இப்படி வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு,
நீங்க இப்படி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஜாலியா சுத்துறீங்கன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணல. அதனால குட் பை டக்லி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கல. இல்லைன்னா குட் பை டக்லி ரிலீஸ் டேட் போஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கும் வரும், இந்த கூடிய விரைவில் வரும். அநேகமா ப்ரோ உங்களுக்கு பார்க்கலாமா அநேகமா ப்ரோ? உங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பொங்கல் அல்லது முன்னாடியே கூட ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் எதிர்பார்க்கலாம் குட் பை டக்லி. மாவீரன் ப்ரோ ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க ப்ரோ. சிக்கந்தர் டீசர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க சொல்லுங்க, நாங்களாம் பேசி முடிச்சிட்டோம். என்னங்க பேசாம இருங்க. ஓ ப்ரோ, அது படத்துல இதெல்லாம் வராது போல தலைவா. படத்துல வர சீக்வன்ஸாவது ஏதாவது போட்டு காட்டியிருக்கலாம். ஒண்ணுமே டீசருக்குன்னு ஏதோ எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு மியூசிக் மட்டும் எனக்கு பிடிச்சது பர்சனலா. அது என்ன கதைன்னு உங்களுக்கு எப்படின்னு தெரியல. மியூசிக் மட்டும் எனக்கு பிடிச்சது. மத்தபடி எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வராங்க. சாரி தலைவா, இதோட எனக்கு செட் கேட்டேன். ஆகல. உண்மையாலுமே செட் ஆகல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ட்டு பிரகாஷ் நான் போட்டுறத நான் பாத்துட்டேன். தயவு செஞ்சு யாரும் சமாளிக்க வேணாம் என்கிட்ட. ப்ரோ இந்த இந்த பிஜிஎம் சானா போட்டதா? சனாதன் ப்ரோ பண்ணிருக்காரு. ஆமா ப்ரோ. அது எப்படி இருந்துச்சுன்னா படத்துக்கே அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது ரொம்ப நல்லா சொன்னாரு இருந்துச்சு. பிரகாஷ் நல்ல ப்ரோ. எஃபெக்ட்ல போட்டிருந்தாப்ல. அந்த மியூசிக் நல்லா இருந்தது. அவங்க ஊர்ல ரொம்ப மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு இந்த அனிமல், கொஞ்சம் அந்த இஸ்லாமிக் டோன்ல எல்லாம் வந்துச்சு ப்ரோ, அனிமல்ல லிரிக்ஸோட ஆட் ஆகி. பட்ல அர்ஜுன் வள்ளின்னு ஒரு பாட்டு இருக்கும், ஞாபகம் இருக்கா யாருக்கு? இந்த இன்டர்வல் பிளாக் அப்ப வரும். அர்ஜுன் வெள்ளியே. ஆமா, அந்த அந்த மாதிரி இருந்தது. அந்த போட்டு இருந்தது. இந்த பாட்டு பயங்கரமா மாவீரன் ப்ரோ. இல்ல அவர் குஷி ஆயிடுவாரு. அனிமலை பத்தி பேசாதீங்க அவர்கிட்ட. இல்ல ப்ரோ, எனக்கு சப்டைட்டில் வரல. ஆனா எனக்கு ஹிந்தி தெரியுன்றதால டைலாக் புரிச்சு. உங்களுக்கு எல்லாம் சப்டைட்டில் வந்துச்சா யூடியூப்ல? என்ன படங்க? இதுக்கா? சிக்கந்தர் டீசர். இல்ல தலைவா, ஒண்ணும் வரலையே தலைவா. வந்துட்டு நம்ம அன்னைக்கு இந்த ஒஸ்ட் மூவி அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம இந்த வருஷம் இந்தியன் டூ கங்குவா அதெல்லாம் சொல்றோம். யாரும் கோச்சுக்காது. லால் சலாமா நம்ம மறந்துட்டோம் பாத்தீங்களா? லால் சலாம் வந்துச்சு இந்த வருஷம் தான். அப்புறம் பிரதரை பிரதர் பத்தியுமே யாரும் பேசல. ஒரு சில படத்தை இவங்க எல்லாம் படமாவே மதிக்கல, அதனால அதை விட்டுட்டாங்க. படம் சொல்றீங்களா நீங்க? என்ன தலைவா, என்ன தலைவா? லால் சலாம் இந்த வருஷத்தோட வர்ஸ்ட் ஃபிலிம் சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி சொல்லல. ரொம்ப மோஸ்ட் ட்ரோல்டு ஃபிலிம்ஸ் எடுத்தோம்னா லால் சலாமே ரொம்ப ட்ரோல் பண்ணாங்கல்ல. பிரதரையுமே அப்படி பண்ணாங்க. ஆனா அந்த நம்ம ரெண்டு லிஸ்ட்ல சேர்க்கல. இல்ல லால் சலாம் ட்ரோல் பண்ணல. லால் சலாம் நல்ல படம் இல்லைன்னு சொன்னாங்க. ட்ரோல் பண்றது வேற. லால் சலாம் நல்ல படம் இல்லைன்னு சொன்னாங்க. லால் சலாம் நல்லா எடிட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நல்லா நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி ரசிகர்களும் கிண்டல் பண்ணாங்க. ட்ரோல் பண்றது வேற. டோட்டலாவே சீன்ஸ் வச்சு ட்ரோல் பண்ணி அப்படி பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தான் அந்த அழுகிற சீனை மட்டும் வச்சு இது பண்ணாங்க. மற்றபடி பெரும்பாலான படம் நல்லா எடுத்திருக்கலாம். அந்த படம் வந்து நல்ல கண்டென்ட் தான். ஆனா ஏன் சொதப்பி எடுத்துக்கிறாங்க, சரியா இல்ல, எடிட்டிங் மிஸ்டேக் இருக்கு, இதைதான் சொன்னாங்க. பெரும்பாலும் படத்தை ட்ரோல் பண்றது வேற, நிறை குறைகள் சொல்றது வேற. அந்த படம் வந்து நிறை குறைகளை சொல்லி நெகட்டிவ் கமெண்ட் வந்த படம். நெகட்டிவ் கமெண்ட் வந்த படம் எல்லா படங்களுமே ட்ரோல் கண்டென்ட் படங்கள் கிடையாது. ட்ரோல் கண்டென்ட்ங்கிறது டோட்டலா வேற ஜானர். நெகட்டிவ் கண்டென்ட் வந்த படங்கள் வேற ஜானர். நமக்கு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இந்தியன் டூ ட்ரோல் கண்டென்ட், ஆனா கண்டென்ட் ஆகல. லால் சலாம் மூவி ட்ரோல் பண்ணல. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னாங்க ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சு. ரொம்ப அந்த ட்ரோல் விஷயம் அதாவது படத்துல ட்ரோல் இல்ல, படத்தை வச்சு ட்ரோல் பண்றது வேற, படத்தையே ட்ரோல் பண்றது வேற. சீன் பை சீன் எடுத்து இதெல்லாம் இப்பதான் எடுத்தீங்க ட்ரோல் பண்றது அதுல நடக்கல. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து பார்க்கல. நிறைய பேர் பார்க்கல. ஹெச்டி வரல. ஏன்னா அதுக்கப்புறம் ஓடிடில வரல. எனக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு படம் வந்து எனக்கு வந்து எப்படின்னா டீசெண்டா இருந்துச்சு. படம் நல்ல படம்னே சொல்லுவேன் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா என்னன்னா படத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ண, அதாவது டீசென்ட் குட்னு போயிட்டு நல்ல ஏன் டைலாக் சரி இல்ல அதான் சொல்றேன், டீசென்ட் குட் அந்த படம். ஆனா என்னன்னா நல்ல படமா வந்திருக்க வேண்டியது. அவங்களே வந்து எடிட்டிங்ல மொரட்ட எடிட்டிங்ல சொதப்பிட்டாங்க. எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி ஒரு இது இல்லாம பண்ணி விட்டாங்க. அதுதான் அந்த எடிட்டிங் மிஸ்டேக் இருக்கு அந்த படத்துல. அந்த ஏப்புள்ள பாட்டு எனக்கு ஃபேவரட். சூப்பர். அந்த பாட்டுக்காகவே அந்த படத்துக்கு போனேன். அந்த படத்துல பாட்டுலாம் எனக்கு பிடிச்சது. படமாவுமே. பட் எனக்கு வந்து என்னன்னா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, படத்தை பத்தி நான் சொல்ல வரல. படத்துல இவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் அந்த ஆடியோ லான்ச்ல அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் விட்டதெல்லாம் மேபி அதுதான் நெகட்டிவ் ஆயிடுச்சு. சேம் அந்த கங்குவா மாதிரி தான். ஆமா ஆமா, நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு அப்புறம் ரஹ்மானே இந்த படத்தை பாராட்டுறதா சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. சிவாஜி படத்துக்கு அப்புறம் அவர் இந்த படத்துக்கு தான் இவ்வளவு அப்ரிஷியேட் கொடுத்தாரு ரஹ்மான்.
சிவாஜியா எந்த படம் தெரியல. எந்திரனுக்கு அப்புறம் எந்திரன் ஓ எந்திரன் அது சொன்னார். ஸ்டோரியே நல்ல ஸ்டோரி. ஆனா இவங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய குட்டை இன்ஸ் ஆனதுனால எதை ஜாயின் பண்றது எதை ரிமெக் பண்ணி கட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்ட மாதிரி இருந்தது பிளாங்கா. அட்லீஸ்ட் சட்டிலாவே இருந்தா கூட டீசென்டாவே போயிருந்திருக்கும் படம். இவங்க கொஞ்சம் வார்த்தை அதிகமா விட்டுட்டாங்க ஆரம்பத்துல. இல்லை எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நான் அந்த படம் பார்த்தேன், தேட்டரில் தான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த அவங்க வந்து அந்த இன்டர்வியூலேயே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாஸ் சீன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீக்வன்சஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் தேவையில்லாத விஷயமா எனக்கு பட்டுச்சே தவிர, அதை தவிர எனக்கு என்ன சொல்ல, இது ஹார்டஸ்ட் தொலைஞ்சு போச்சு அந்த இதுக்குள்ள நான் வரல. ஆனா படமா பாக்குறப்ப இந்த ஒரு சில விஷயங்கள் சில குறைகள் இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ அதெல்லாம் ஒட்டுமா தானே ப்ரோ இருக்கு. இவங்க தானே ரஜினி அப்ரோச் பண்ணி கூப்பிட்டாங்க. அவரா வந்த மாதிரி இவங்க அவங்களுக்காக சேஞ்ச் பண்ண மாதிரி சொல்றதெல்லாம் எப்படி? அது நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? போற போக்குல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, லால் சலாம் வந்து கணக்கு வச்சுக்காதீங்க. அது இப்போ நம்ம வீட்டுல குழந்தைங்க வந்து அப்பா கொஞ்ச நேரம் விளையாண்டு தரப்பான்னு குடுக்குற மாதிரிதான் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு வாரம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான். சரி என்னம்மா ஒரு 30 நாள் கால் சீட் வேணுமா எடுத்துக்கோ, சரி வச்சு என்ன வச்சு விளையாண்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுதான் அது. அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தல, அவங்கதான் கட்டாயப்படுத்தி தலைவர் உள்ள இழுத்து போட்டு. ஆனா அப்படி எனக்கு ஆயிடுச்சு. பர்சனல் ரீசனா தலைவா கோச்சடையான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது இவங்க பண்ணாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு அந்த படம். அந்த டைம்ல பயங்கரமா இருந்துச்சு எனக்கு அந்த படம். உண்மையாவே சூப்பர் படம் bro அது. ஆனா அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல. அதுவுமே ஸ்டோரியா நல்ல ஸ்டோரி, ஸ்டோரிலாம் பட் excellent அனிமேஷனா தலைவா. பண்ணாம லைவா பண்ணியிருந்தா சூப்பர். ஆனா கஷ்டம் இல்ல தலைவா, அந்த சூப்பரா டைம்ல வந்திருக்க வேண்டிய லைவ் படம். ஆக்ஷன் ரஜினி சார் வச்சுக்கோங்க. அது ஓகே, அது அக்செப்டபிள் தான். அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வேற ஆனா அந்த டைம்ல, ஸோ அது பாய் அக்செப்டபிள் தான். சாங்ஸ்லாம் அப்பா அப்படி போட்டிருப்பாப்ல. பிரகாஷ் ப்ரோ அந்த மொத்தத்துல படம் ஒரு வந்து பேரு ராணான்னு தான் ப்ரோ. ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் கோச்சரியான் அண்ட் மாறினது ஒயிட்ல தானே இருந்து ப்ரோ? அனிமேஷன் வரைக்கும் ஸ்டோரி வந்து நடிச்சாச்சுன்னு ஒரு பேர் ரவிக்குமாரோட தான். தானே? ஆமா அது ஹிஸ்டரி தானே, அது ஹிஸ்டரி தான். பிரகாஷ் ப்ரோ அது ராணான்னு ஆரம்பிச்சு டிராப் ஆயிட்டு அதுக்கப்புறம் கோச்சரியான் மாறினது இல்ல தானே? தலைவா, ராணான்னு ஒரு இல்ல இல்ல படம் இல்ல வந்துச்சு. அதேதான் ஆரம்பிச்சது. அதோட ப்ரீக்வல் தான் கோச்சடையான். அதோட அதாவது ராணா கதை, ராணா படத்தை ராணாவுடைய அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு எடுக்கப்பட்டதுதான் கோச்சடையான். அது வந்துட்டு கேஸ் ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங், அவர் இத்தனை வருஷ கரியர்ல ஃபர்ஸ்ட் கதை திரைக்கதை எழுதின படம் அதான் நினைக்கிறேன். அவர் எப்பயும் கதை எழுத மாட்டாப்ல, திரைக்கதை தான் எழுதுவாப்ல. அவருடைய கதை திரைக்கதை வசனத்துல வந்த படம் அதுவுமே ஒரு மென்ஷன் பண்ணிருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கோச்சடையான்ல. மருதீரன் தானே அதுல ரஜினிகாந்த் சாரோட பேரு, இல்ல வேற பேர்? ஏதோ வீரன்ற மாதிரி தான். அது புலி படத்துலதான் ஒரு பேர் மருதீரன். இதுதாங்க இப்ப பாருங்களேன். இவரோட பேர் என்ன ப்ரோ அந்த படத்துல? கிளைமேக்ஸ்ல வர இன்னொரு ரஜினி வந்து ராணா, இவரோட பேரு ரணதீரனா? ரணதீரன். ரணதீரன் என்ன கேரக்டர்? ரணதீரன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரணதீரன் வந்துட்டு இல்ல நானா சொல்றேன் பாருங்க என் தலைவன் புட்டு புட்டு வைப்பாரு பாருங்க. அடுத்து பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கேரக்டர் நேம். வருமே அந்த மாதிரி. அது புலிவேந்தனா என்னமோ சொல்லுவாங்களே. ஆனா ரணதீரன் எனக்கு தெரியல. கோச்சடையான் ராணா சேனா. ஓகே ஓகே ஓகே. டக்குன்னு எனக்கு இந்த பேர் ஸ்ட்ரைக் ஆனதுனால நான் கேட்டேன். இல்ல எனக்கும் எங்க நல்லா கேட்ட மாதிரி ரணதீரன். மாவீரன்ல ஏதோ பேர் வருமா? ஏன் இல்லங்க மாவீரன் இல்லையா அந்த இது ராஜமௌழி. இதுல மாவீரன் பழைய படம். அது ரணதேவ் பில்லா, மாவீரன்ல வில்லன். ஓகே ஓகே ஓகே. மேலே அந்த படத்தோட இன்டர்வல் சீன் ஓஜி பயங்கரமான இன்டர்வல். எந்த மாவீரனா ப்ரோ? ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்கல்ல, நீ முதன்மை போட்டியாளர், இவருக்கு ஒரு க்ளோஸ் அப். தலைவா அந்த படம் பயங்கரமா சார் தலைவா. எனக்கு இந்த சீன் தலைவா, அந்த பஸ்ல போறப்ப கைப்பற்றும் அப்புறம் மனுஷன் குதிரையில டிராவல் பண்ணுவார் தெரியுமா, பயங்கரமா இருக்கும் தலைவா அந்த சீன். அதே மாதிரி டைட்டில் டீசர்ல பெஸ்டான அதுதானே ப்ரோ மாவீரன் பெஸ்டா இருந்துச்சு டைட்டில் டீசர். தலைவா நீங்க போய் தலைவா சிவகார்த்திகேயன் நாங்க ராஜமௌழி ராம்சரனோட மாவீரன் சொன்னோம். ஆனா இந்த மாவீரன் அந்த டைட்டில் டீசர் உண்மையிலே மறந்துட்டேன் நானு. அப்ப அதுக்கும் ஒரு டைட்டில் டீசர் பயங்கரமா இருக்கும். படத்தோட கான்செப்ட் அதுலயே சொல்லியிருப்பாங்க. அவரோட கெரியர் பெஸ்ட்டுங்க, பெருசா இதுவாகல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் படம் அது. குறைச்சல அந்த படத்துக்கு பாப்பா அடுத்து விக்ரம் வச்சு போறாப்ல, ஏதாவது நல்லா பண்ணுவாப்ல மஜாவா. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க
பிரகாஷ் ப்ரோ இது ஏரன்ல தேட்டர் சைட்ல இருந்து இந்த லிஸ்ட் போடுறாங்கல்ல ஃபுட்ஃபால்ஸ் லிஸ்ட் யார் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ட்டு ஆமா அது அவ்வளவு லெஜிட்டிமேட்டான நம்பர்ஸ் அது தேட்டர் சைட்ல இருந்து அவங்க போடுறது இல்ல இல்ல இவங்க சொல்றது அவங்க சைடு தேட்டர் போடுறப்ப எப்படிங்க நம்ப முடியாது? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போடுறத நம்ம நம்புறோம்ல, அது மாதிரிதான் அவங்க தேட்டர் அவங்க போடுற நம்பர் தான் ஆகும். பெரும்பாலான தேட்டர்ல கோட்டு தான் நம்பர் 1, அதுக்கப்புறம் அமரன் 2. சில தேட்டர்கள்ல மட்டும் அந்த ஃபுட்பால் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அமரன் நம்பர் 1 அவ்வளவுதான். மற்றபடி பெரும்பாலான தேட்டர்ல தமிழ்நாட்டுல இந்த வருஷம் அதிகப்படியான கலெக்ஷனுங்கிறது கோட்டு தான். அது அவங்க நமக்கே தெரியும்ல, நம்ம 2 பாக்குறோம்ல, தேட்டர்கள் 2 பாக்குறோம்ல. இல்ல இப்போ சில படம்லாம் வந்து பிசி சென்டர்ல ஓடாது. ஆனா இங்க இருக்க ஆடல்ஸ் இங்க இருக்க அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பிசி சென்டர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அங்கேயும் நம்பர்ஸ் வந்து சிட்டில இருக்க நம்பர் மாதிரியே அவங்க குடுக்குறாங்களா? அதுதான் இல்ல இல்ல கேட்டேன். நான் நம்பர் 1 சொல்றேன், 2 ஒரு முக்கியமான பெரும்பாலான தேட்டர் ஐடிஸ் சொல்றது உண்மை. சில தேட்டர் ஐடிஸே போய், சில தேட்டர்ஸ் ஐடிஸே போய், அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எல்லா ஐடிஸும் எல்லா ஐடிஸும் நம்பகத்தன்மையான ஐடிஸ் கிடையாது, எல்லா ஐடிஸும் ஒரிஜினல் ஐடிஸ் கிடையாது. அதுவும் நீ அவுட்டர்ல இருக்க ஏரியாலாம் நீ வந்து அவங்களா பேருக்கு போட்டு தரது தான். இப்போ திருச்சி இங்க ரம்பா தேட்டர்னு கூட ஒன்னு ஐடி இருக்கும், ஆனா ரம்பா தேட்டருக்கு ஐடியா கிடையாது, தேட்டர் ஐடியா கிடையாது திருச்சியில. அது மாதிரி போட்டுருது தான். அது மாதிரி நிறைய போட்டுக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பெரும்பாலான நீங்க ஏற்கனவே எப்படி சொல்றது, பேரு புகழ் பெற்ற தேட்டருக்காரங்க போடுறது ஒரிஜினல். மற்றபடி அது இல்லாம சும்மா திடீர்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்டு 1 வருஷம் முன்னாடி ஐடி போட்டு மாத்தி பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் ஃபேக்கு. ஓகே பிரதர். ப்ரோ மாரி செல்வராஜோட அடுத்து என்ன படம் பண்றாரு பிரகாஷ் ப்ரோ? அவர்தான் பைசன் பண்ணிட்டு இருக்கிறாருல. ஷூட்டிங் போயிட்டு இருக்கா? ஷூட்டிங் தான் முடிய போதே. அந்த ராம்குமார் விஜய்கால எடுத்துட்டு இருக்காருல்ல பாரு, எப்பதான் முடியும்? இன்னும் தாமதமா, ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி 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 வந்துட்டு அண்ணா ஷூட்டிங்காவது போயிட்டு இருக்காங்க அது திடீர்னு இப்ப ஷூட்டிங் நின்றுச்சு. இப்ப வந்து எக்ஸ்பிரசல் வேற படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை ஷூட்டிங் நினைச்சா போறாங்க, நினைச்சா வருது. ஒன்னும் புரிய மாட்டேது அந்த படத்தை பத்தி தான். இன்னொரு படம் இருக்கு மிஷ்கினோட பிசாசு 2, அது என்ன ஆச்சு? அது நின்னுச்சு. நான் முத ஸ்பேஸ் வந்தேன். நான் முத தடவை வரப்போ அந்த கேள்வி ஆரம்பிச்சு, பிசாசு 2 எப்போ ரிலீஸ் ஆகும்? அது இன்னமும் அதை வந்து மர்மமாவே ஓடிட்டு இருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்காங்க, அதாவது 2025 வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஏதோ போஸ்டர் விட்டாங்களா ப்ரோ ரீசெண்டா? இல்ல, அது அபிஷியலா போஸ்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு உண்மையாலுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது வந்து ஆண்ட்ரியாட்ட என்ஓசி வாங்க வேண்டியது இருக்கு, அது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல. படம் முடிஞ்சிச்சு. பட் ஆனா சென்சாருக்கே போயிருச்சு அந்த படம், சென்சாருக்கே போயிருச்சு அந்த படம். சென்சார் போய் ரெடி ஆகாம ரிலீஸ் ஆகாம இருக்கு. அது வேற தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நடிகைக்குமான ஒரு இஷ்யூ. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் இது கேட்கணும். இப்போ மாரி செல்வராஜ் அடுத்த படம் கேட்டாங்கல்ல, இப்போ ரஜினி வந்து கூலி, ஜெயிலர் 2 வந்து எல்லா ஸ்டேட்லயும் நல்லா ஓடும். திருப்பி ரஜினி மாரி செல்வராஜ் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி பண்ணா அது தமிழ்நாடு மட்டும் திருப்பி மார்க்கெட் வந்து குறையும். அது அந்த மாதிரி படம் ரஜினி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் இல்ல 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 ஒருத்தர் இந்த படம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப முடிவு எடுக்கவே முடியாது. நமக்கான அந்த சுத்தமா மார்க்கெட்ல நான் சொல்றேன். எங்கேயும் ஓடாது. ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ரசிகர்களோட எண்ணம். பட் அவர் நடிக்கிறது நடிக்காது, அவரோட தனிப்பட்ட வெறுப்பு. அது நம்ம வந்து இவர் கூட தான் பண்ணுங்க, அவர் கூட தான் கமர்ஷியல் ரூட்ல இல்ல. ஜெயிலர் 2 கூலி மாதிரி கமர்ஷியல் படமா ரஜினி பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி காலா கபாலி ரொம்ப ஆழம் பண்ண முடியாது, கமர்ஷியல் மட்டும் ரொம்ப ஆழம் பண்ண முடியாது. என்னன்னா இப்பயே அவருக்கு 74 வயசு, ஓகேவா? 73 வயசு 74 வயசு இப்பயே. இதுக்கு மேல இன்னும் இப்ப அவர் 2 படம் நடிக்கிறாருன்னு. ஜெயிலர் 2 வந்து இப்ப கூலி வந்து அடுத்த வருஷம் 2025, அதுக்கப்புறம் 2026 ஜெயிலர் 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சுன்னா அவர் அடுத்த படம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் வருது. அப்ப அவருக்கு 70 எத்தனை வயசு? 74, அதுல 2 வயசு 76, 77 வயசு. அப்ப 77 வயசுல இது இப்ப நடிக்கிற அதே கமர்ஷியலையோ இல்ல இதுக்கு முன்னாடி நடிச்ச கமர்ஷியலே நம்ம நடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கே வந்து அந்த குறிப்பிட்ட இதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது. அப்ப என்னன்னா அவர் வந்து கேரக்டர் ஓரியன்ட் வந்து, அதாவது ஹீரோவாவே, பட் என்னன்னா அமிதாப் பச்சன் நடிக்கிறாருல அது மாதிரி. இப்பயே ஒரு வேட்டையில ட்ரை பண்றாருல, அதே ஆல்மோஸ்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாம வேட்டையின் மாதிரி கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அது மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாம ஒரு அதே மாதிரி ஃபுல் கமர்ஷியல் பண்ணும். அதாவது எப்படின்னா கமர்ஷியல் பட் வந்து இந்த ஹீரோக்கான ரெகுலர் ஹீரோ டைப்ல இல்லாம பண்ற மாதிரி பண்றது அவருக்குமே பெட்டர், நமக்கும் நல்லா இருக்கும். ஆனா அவருக்கு தான் முடிவு பண்ணணும், அவரோட ரூட் என்னங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கணும். ஆனா மற்ற ஸ்டேட் எல்லாம் மார்க்கெட் போயிடுமே. மார்க்கெட் போகும், நம்ம எப்படியும் சொல்ல முடியும்?
மார்க்கெட் அவரு அவருக்கு காலா மார்க்கெட்டுங்கிறது பாருங்களேன் என்ன மார்க்கெட்? ஒரே நிமிஷம் ஒருத்தர் 40 கேளுங்க. வருஷமா இருக்கிற மார்க்கெட். காலா அவர் 40 வருஷமா நம்பர் ப்ரோ 1 ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. காலா அதெல்லாம் சும்மா இல்ல. இல்ல அதான் நீங்க கபாலி வேட்டையன் காலா மட்டும் ஓடலன்னு லால் சொல்றீங்க. சலாம் வேட்டையன் இது எதுவுமே மத்த வேட்டையன் ஸ்டேட்ல இந்த கனெக்டே வருஷம் ஆகல. வேட்டையன் இந்த வருஷம் கேரளால இந்த வருஷம் தமிழ் சினிமாலயே அதிக கலெக்ஷன். அதான் தமிழ்நாடு கேரளா ஓகே ப்ரோ, மத்த ஸ்டேட்லாம் சொல்றேன். ஆந்திரால தான் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு ரஜினிக்கு, அங்கெல்லாம் சுத்தமா ஓடாது. அதுக்கு தான் கேக்குறேன். ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா வந்து ஜெயிலர் மாதிரி பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்புறம் லால் சலாமும் இதை போய் பண்றாரு, லால் சலாமும் வேட்டையனும் பண்றாரு. இப்போ கூலி ஜெயிலர்ல அது ரெண்டுமே இல்ல பொட்டன்ஷியல் 1000 உங்களுக்கு ஒண்ணே crores ஒண்ணே loss ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு வந்து கரெக்டா இது பண்ணணும். நம்ம அங்க இருந்து பக்கத்துல இருந்து பாக்கலனாலும் ஒண்ணே ஒண்ணுதான், அவர் இந்த ஜெயிலர் வந்து இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு அவரே நினைக்கல ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம ஜெயிலர் இப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சு, இவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல் கலந்து பண்ணுவோம். இப்போ இந்த பிளாக் காமெடினா என்னங்கிறது அவர் கொஞ்சம் டவுட்ல தான் அந்த படமே பண்ணார் ஜெயிலரே. அந்த படம் அவருக்கு அவ்வளவு தூரம் ஓடும்னா அவருக்கு அவரே நினைக்கல. அதனால கண்டென்ட் படம் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வேட்டையின் சேர்த்துக்கிட்டு ஒரு கண்டென்ட் படம் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு கமர்ஷியல் படம் ரூட்ல போவோம்னு ஆசைப்பட்டு அப்படிதான் எடுக்கிறாரு. அந்த வகையில வந்து ஜெயிலர் வந்து திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ஹிட் லெவலுங்கிற அளவுக்கு ஒரு வசூல் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா அடுத்தது வந்து வேட்டையின் அதை எதிர்பார்ப்பாங்களே அப்படின்றப்போ டேரக்டருக்கு ஒரு பர்சனல் ஃபீல், ஜெயிலருக்கு அப்புறம் அந்த படம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கமர்ஷியல் அடிஷனலா சேர்க்கணுமேனு கொஞ்சம் சேர்க்கறாரு. கதையில கொஞ்சம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி சேர்த்துதான் இப்படி வருது நமக்கு ஃபைனல் அவுட். அதனால வந்து அது அவர் வந்து குறிப்பிட்ட வயசுல இது மாதிரி பண்ணணும்னு அவருக்கே ஆசைதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு நடிகர்கிட்ட இது பண்ணுங்க அது பண்ணுங்க நம்ம போய் யாருமே ப்ரெஷர் பண்ண முடியாது. அவங்களுக்கே தெரியும் எது பெட்டர்னு. இன்னொன்று வந்து மாரி செல்வராஜ் படமா கன்ஃபார்ம் ஆகல, ஓகேங்களா, கன்ஃபார்ம்லாம் ஆகல. அவர் பெரும்பாலும் அடுத்து மணிரத்னம் படம் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். லோகேஷ் கனகராஜ் முடிஞ்சு லென்சன் படம் முடிஞ்சு அடுத்து மணிரத்னம் படம் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் அவர் மாரி செல்வராஜ் படம் பண்றதுல பல வருஷம் இருக்கு. ஏன்னா நீங்க ஏன் இப்போயே நடக்காத ஒரு விஷயத்தை பேசி அதே மாதிரி அவருக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறதெல்லாம் அழிகிற ஸ்டேஜே கிடையாது. அவர் அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. குறிப்பிட்ட நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு டாப் 5க்குள்ள இருக்கிற நடிகர்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது அவங்களுக்கு எல்லா காலமும் உண்டு. படம் பிளாப்பு படம் ஹிட்டுங்கிறத தாண்டி அவங்களுக்கு மார்க்கெட் அழியும், மார்க்கெட் இல்லாம போயிடும், மார்க்கெட் குறையும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு படம் போதும் அவங்களுக்குலாம். மற்ற நடிகர்களுக்கு தான் 10 படம் காமிச்சு அவங்களை நிரூபிக்கணும் தொடர்ச்சியா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நடிகர் பேரே சொல்லணும்னு வச்சுக்கல, இப்ப அதர்வாவே எடுத்துங்க. அதர்வாவுக்கு ஓப்பனிங் ஓரளவுக்கு நல்ல ஹீரோ வருவாரு, பரவாயில்ல நல்லா வருவார் போல் இருக்கு அப்படி யோசிச்சு அவர் படம் பண்ணல. இனிமேல் அவர் படம் பண்ணிக்கிட்டு கூட 3-4 படம் தொடர்ச்சியா கிட்டு கொடுக்கணும். விஷால் எடுத்துங்க, விஷால்லாம் 5 படம் பிளாக் பஸ்டர் தொடர்ச்சியா 5 படம். விஷாலோட 5 படங்கள் நல்ல விஷால் வேற லெவல் பீக்ல போவார். அடுத்தது எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் படங்கள் பிளாக் படங்களே பாக்குற ஸ்டேஜ்ல பாக்கலாம், ஒன் டைம் டிவில போட்டா பாக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வீரமே வாகை சூடுமா அந்த படம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனிமி படம் பண்ணாரா, எனிமி ஓடல. அதுக்கப்புறம் எல்லா படமும் பாக்குற மாதிரி இல்ல. மார்க்கெட் தான் ஒரு பிளாக் பஸ்ட் ஆச்சு திரும்ப. ஆனா மார்க்கெட் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஆனாலும் விஷால் அதே மாதிரி இன்னும் 3-4 பிளாக் பஸ்ட் கொடுத்தாதான் அந்த ஸ்டேஜை பிடிக்க முடியும், அவர் பழைய ஸ்டேஜை இல்லைன்னா பிடிக்க முடியாது. இது மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. பல நடிகர்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியா ஹிட் கொடுத்தவங்க தான். ஆனா இப்ப தொடர் பிளாப்ல இருக்கவங்க அவங்க திரும்ப ஹிட் கொடுக்கணும், தொடர்ச்சியா திரும்ப அதே மாதிரி பல ஹிட் கொடுக்கணும். ஒரு 4 ஹிட் கொடுக்கணும், 5 ஹிட் கொடுக்கணும், 10 ஹிட் கூட கொடுக்கணும் சில நடிகர்கள். ஆனா இந்த 5 பேத்துக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த 2 பிளாப் ஆகிறதோ 3 பிளாப் ஆகிறதோ மார்க்கெட் காலி பண்றது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு திரும்ப ஒரே ஒரு போதும், ஒரு பயங்கர ஒரு ஹிட் போதும். அது எங்கேயோ திரும்ப பல இடத்துக்கு கூட இருக்கு. எங்களுக்கு மார்க்கெட் ஏறதான் கிடையவே கிடையாது இந்த 4-5 பேத்துக்கலாம். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. ப்ரோ விஷால் இப்ப என்ன ப்ரோ படம் பண்றாரு? அந்த விஷால் படமே பண்ணல, இந்த விஷால் படம் பண்ண போறாரு. அவரு எஃப்எம்ல பேச போயிட்டாரு போல. ஏங்க நான் இங்கதாங்க இருக்கேன். அவர் உங்களதான் சொன்னாரு, காது இல்லையா? என்னதான் சொன்னாரா? என்ன விஷ்ணு விஷால் நினைச்சா? சரி ஓகே. இல்லைங்க விஷ்ணு விஷால் சொன்னாரு. நான் இந்த விஷால தான் சொன்னேன். நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. லென்த்தியா பேசிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு அவரு. ஆமா. ஆனா வந்துட்டு இவர்கிட்டலாம் பேசிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஈடி டைரக்டர் ரவி அரசோட விஷால் பேசிட்டு இருக்காரு, ஒரு கதை சொல்லிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா தெரியல என்னன்ட்டு. துப்பறிவாளன் 2 இல்ல இப்போ இந்தியன் 2 திருப்பி தியேட்டருக்கு வரதான் பிளான் வச்சிருக்காங்க. லைக் இந்தியன் 3 திரும்ப இந்தியன் 2 தியேட்டர்ல விட மாட்டாங்க. டெக்னிக்கலா பார்த்தா இந்தியன் 2 தான் ரெண்டா ஸ்பிட் பண்ணிட்டாங்க. இல்ல என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே கேம் சேஞ்சரோட ரிசல்ட்ல தான் இருக்கு. நம்ம பல முறை சொல்லிட்டோம், இந்த கேம் சேஞ்சர் எப்படி ரிசல்ட் கொடுத்ததோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் 3யோட ஓடிடில வர்றதா தியேட்டர்ல வர்றதாங்கிறதுலாம் இருக்கு. இன்னும் ஒரு 12 நாள் 11 நாளா படம் நல்லா ஒரு ரிசப்ஷன் இருந்ததுன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. தக் லைஃப் வந்து ஆகணும்.
சேட்டலைட்லாம் அந்த படம் அப்படி கிடையாது. தக் லைஃப் வந்தாலும் தக் லைஃபோட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அது இந்தியன் 3க்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா கேம் சேஞ்சர் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இந்தியன் 3க்கு ஹெல்ப் பண்ணும். படத்தை வந்து பயங்கரமா பூஸ்ட் பண்ணி திரும்ப வந்து இதுல ஏன் கதை இருக்கு, இதுல ஏன் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அதுல ஏதோ சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து தக் லைஃபோட பிளாக் பஸ்டரோட இதெல்லாம் இது கனெக்டே ஆகாது இந்தியன். ம். சரி பார்ப்போம். இந்த கேம் சேஞ்சர் தான் இப்போ. ஆனா அந்த அது தெலுங்கு ப்ரீ டேரக்டர் புக்கிங் நல்லா போயிட்டு நேஷனல் இருக்கா கேம் அவார்ட்லாம் சேஞ்சர்? வாங்குவாரு, நேஷனல் அவார்டு வரும்னு சொல்லியிருக்காரு நேத்து. சொல்லுங்க bro. கேம் சொல்லுங்க சேஞ்சர் கேக்குது. வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான். கேம் சேஞ்சர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தானே கார்த்திக் ஆமா, டைரக்ட் பண்றது மட்டும் தானே சங்கர். அது எப்படி கேம் சேஞ்சர் வந்து நல்லா ஓடுச்சுன்னா இந்தியன் 3 வந்து அப்படி இந்தியன் 3 பார்த்தா வந்து அப்படி எல்லாமே பார்த்தா அவரு இந்தியன் டூலயும் அவரு தான் அவரோட இது ரைட்டர் நிறைய பேர் வச்சிருக்கிறாரு, அது கணக்கு கிடையாது. இது வந்து முழு கிரெடிட்ஸ் வந்து சங்கருக்கு தான் போகும் இந்த படத்தை. ஏன்னா சங்கர் வந்து அவர் சொன்ன அவுட்லைன், கார்த்திக் சுப்ராஜோட அவுட்லைன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. டோட்டலா வந்து புக் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்க போறது கிடையாது. அவரு வந்து ஒரு ஸ்டோரி ஐடியா வந்து சொல்லி அந்த ஐடியா வந்து ஒரு சினப்சிஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதை இவர் டெவலப் பண்ணி இவர் ஸ்கிரீன் பிளே எழுதி, அது போக ரைட்டர்ஸ் வந்து சு வெங்கடேசன் அவர்கள்ட்டையும், ஏன்னா பாலிடிக்ஸ், ஏன்னா இந்த படத்துல வந்து ராம் சரண் வந்து கலெக்டரா நடிக்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரியா கலெக்டருங்கனால அது அவர் வந்து அரசியல் இதுல எப்படி பண்ணுவாங்க, ஒரு அரசியல்வாதியா விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட சீன்ஸை வந்து ஒப்பீனியன் வந்து சு வெங்கடேசன் அவர்களும், டோட்டல் கதையை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்டா இல்லாம ஒரு ஐடியாவா கொடுப்பாரு. அது டோட்டலா ரெடி பண்றது சங்கரோட வேலை தான். கார்த்திக் சுப்ராஜே அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இது முழுக்க முழுக்க சங்கர் படம், என்னோட ஐடியா மட்டும் சொல்லியிருக்கேன்னு இருக்காரு. அதனால இந்த படத்தோட வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க சங்கருக்கு தான் கிடைக்கும். வெற்றி தோல்வி எதுனாலும் சங்கருக்கு தான். விக்ரம்க்கு கமல் ஒன்லைன் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான். கேம் சேஞ்சருக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, குமரன் டீம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா நமக்கு கலெக்டர் அரசியல்வாதி எதிர்க்கிறாரு, அவ்வளவுதான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சருக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லிட்டாங்க. ஆனா விடாம இன்னும் சொல்லாமயே இருக்காங்க. ஆனா ஆனா அவங்களுமே வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து குட் பேட் அக்லிக்கு சென்சார் மொத்தமா ஆகவே எல்லாம் இல்லை. மாறும் bro. குட் பேட் அக்லிக்கு இந்த இப்படி எல்லாம் 10 நாள் ரிலீஸ் வச்சுக்கிட்டு ஒரு அப்டேட் கூட கொடுக்காம இருக்கிறதுலாம் குட் பேட் அக்லி நடக்காது. அது ஒரு அப்டேட் மலையா தான் இருக்கும். அதுதான் bro நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சரி பிரகாஷ் bro, அடுத்த படம் டைரக்டர் தெரியலன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு இருக்கா? கேட்டுச்சா? கேட்டுச்சு பிரகாஷ், நான் கேட்டுச்சு. கேக்குதா? பிரகாஷ், நான் அமைதியா இருக்கீங்க? ஐ திங்க் ஃபோன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எமோஜி போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல போன் பேசுறாரு bro. சரி, ஓகே. நான் அதான் சும்மா லிஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், எந்தெந்த படம்லாம் பார்த்துருக்கோம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி. தேட்டர்ல பார்த்தது போட்டேன், பட் மொத்தமா ப்ரோ எவ்வளவு நான் போச்சுன்னு உங்களுக்கு ஒரு சொல்லி வீடியோ சென்ட் பண்ணிருந்தேன்ல, ஒரு மொத்தமா எடிட் இந்த வீடியோ. ஒரு 300 படம் பார்த்திருப்பியா தலைவா? 300 74. இல்ல 300 தியேட்டர்ல மட்டும் இல்ல, வாய்ப்பு. ஓடிடி வாட்ச் எல்லாம் சேர்த்து. அதான் ஓடிடி தெரியல ப்ரோ. நான் இப்போ ஆஸ் ஆஃப் நோ நான் லிஸ்ட் எடுத்த வரைக்கும் தமிழும் மலையாளமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தமிழும் மலையாளமும் சேர்த்து கரெக்டா 99 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு ஆஸ் ஆஃப் நோ. ஓடிடி அதெல்லாம் சேர்த்தா வருஷத்துக்கு என்னோட 1000 படம் போகும். ஒரு நாளைக்கு 3 படம்ன்றப்ப 10 நாள்ல 30 படம், 30 நாள்ல 90 படம். எனக்கும் நிறைய வரும், நிறைய பார்த்தாச்சு. ஒரு நாள்ல 3 படமா? அவர் இப்ப பார்க்க கம்மி தலைவர் bro. தான். என்ன இப்ப ஒர்க் கம்மி. பண்றீங்க? ஆனா கணபதி ஐயர் பேக்கரி வச்சிருக்கு. படம் தேன் பார்த்து மிட்டாய் bro. தூங்கிடுவீங்களா? 3 படம் பார்த்து தூங்கிடுவீங்களா? அவ்வளவுதானே? கண்ணு ஓனா ப்ரோ, bro? வீட்ல கண்ணு மூடி ஓன் கருவிலி எல்லாம் கம்பெனி. எப்படி ப்ரோ இருக்கும் உனக்கு? இது எப்படி டார்க்கா இருக்குமா நான்லாம் பாத்தீங்க? ஒரு காலத்துல 7-8 படம் பார்த்துட்டு இருப்பேன் ப்ரோ. இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2018 17 அந்த டைம்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளா 10 படமே பார்த்துருக்கேன் நான் ஸ்டாப். அப்போ நீங்களாம் ஒரு கோவிட் லாக்டவுன்ல இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கீங்க 10 ஆரம்பத்துல இருந்து, படமா? கரெக்டா? ஐயோ மனுஷனா நீ? ஆமா 10 bro. படமா? ஹாலிவுட் படம்லாம் 1.5 மணி நேரம் தானே ஓடும். ஐயோ அதுக்குன்னு 10 படம்லாம் மனசாட்சி இல்லாம எப்படி? எனக்கு புரியல. எனக்கு
அது என்ன மைண்டா இல்ல எதுவும் ப்ராசஸ் பண்ணும் படம். இல்ல எனக்கு ரெண்டு அந்த மணி நேரம் வச்சாலும் 20 மணி நேரம் ஆகுது இல்ல ப்ரோ. இல்ல அதுதான் அது எனக்கு படம் தேடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நீங்களாம் ரொம்ப அதுதாங்க இப்ப இருக்கிற என்ன பெரிய படம் பிரச்சனையே. பார்க்கலாம்? ஓடிடில என்ன பாக்கணும்னு தேடுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். அப்புறம் தூக்கம் அதுதான் வந்துருது. அதுவே இரிட்டேட்டிங்கா டைம் இருக்கு. ஆகும். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ப்ரோ எப்பயுமே எப்படி ப்ரோ பார்க்காத 10 படம் படம்லாம் இந்த பாக்குறீங்க? பார்க்காத சூதுகவும் படம் படம் எப்பயுமே வாட்ச் சூதுகவும் லிஸ்ட்ல பாத்தீங்களா? நம்ம போடுற ஃபர்ஸ்ட் 40 பாக்குறீங்க. படம் எப்பயுமே பெண்டிங் இருக்கும். இல்ல அதான் ப்ரோ கரெக்ட். எப்பயுமே சூதுகவும் ஒரு நம்ம 40 பாட்டுல படம் வரும்ல ஒரு பெண்டிங். சீனு. ஒருத்தவங்க அவன் இவன் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு ஆமா சரக்கு சாப்பிட்டு வச்சு குடிக்கிற மாதிரி வந்தானே எனக்கு தெரிஞ்சு குளிச்சு எந்திரிச்சு நீ போனை வச்சுட்டு உட்காந்துரும் இல்ல டிவி போட்டு உட்காந்துரும் நினைக்கிறேன் ப்ரோ. இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆல்கஹாலிக் மாதிரி சினிஹாலிக் படமா பார்த்துட்டு இருக்கு. படம்க்கு 10 படம் அதை விட பாவம்யா. அதுல இன்னொரு கவுண்டர் போடுவாங்க. சூதுகம் இன்னொரு கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை கடத்தணும்னா பிளான் தான் போட டீ தவிர கடை டீ போட்டா கடை போட்டா போதும். ஆமா போதும். 18 டீ குடிச்சா இது பண்ணிட்டான் அப்படின்னு. உன்னை கடத்தணும்னா புதுசா தியேட்டர் போட்டா போதும் ப்ரோ. ஆமா ஒரு காலத்துல சீடி கடையா சுத்திட்டு இருப்பேன். கரெக்ட் இல்ல. எங்கேயாச்சும் பசங்க புதுசா சீடி கடை பார்த்தாங்கன்னா என்கிட்ட வந்து சரி தவிர்த்துவாங்க. அங்க ஒரு கேஸ்ட் கடை பார்த்துட்டேன். ஏங்க நான் இது போய் அங்க கேட்கணும் என்னென்ன நான் இது இருக்குன்னு கேட்கணும்னு பார்த்து நினைச்சேன். இன்னைக்கு இதை பத்தி கேட்கலாம் பிரகாஷ் நான் வரைக்கும். ஆனா யாரா சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்த்த ஹாலிவுட் படம் தமிழ் டப்பிங்ல எது ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்த ஹாலிவுட் எனக்கு படம் ஆப்வியஸ்லி தமிழ் டப்பிங். ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள். ஆஹா ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் சூப்பர் படம். மம்மி படத்து 20. சூப்பர் படம். ஜுராசிக் பார்க் பார்த்தேன் அவனுக்கு எனக்கு. ஜுராசிக் பார்க். ஓகே மரணி ப்ரோ உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன வயசுல பார்த்ததுன்னா வந்து டிவில ஸ்பைடர்மேன் ஓ ஓகே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோ ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டோ போடுவாங்க. அது தமிழ் டப்ல போட்டுட்டு இருப்பாங்க. விஜய் டிவியா எனக்கு தெரியல என்ன டிவின்னு தெரியல. அது விஜய் டிவி போட்டுட்டு தான் விஜய் சிலந்தி டிவி தான் விஜய் டிவி தான். சிலந்தி மனிதன் அப்படிம்பாங்க. அதுதான் பார்த்திருக்கேன். அதுவும் ஃபுல்லா பார்த்தது இல்ல, கொஞ்சம் சீன்ஸா தான் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சு நார்னியா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பிங். எனக்கு வந்து ரஷ் ஒரு ப்ரோ ஜாக்கி ஜானோட படம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஒரு ஹாலிவுட் படம். ப்ரோ அந்த மிரட்டல் வலி ப்ரோ. மிரட்டல் மிரட்டல் வலி இது செம்ம ஷாவ்லின் படம். சக்கரா. ப்ரோ மிரட்டல் அடி சம படம். குங்ஃபு அசல். அந்த யானையை குங்ஃபு வச்சுட்டு ஒரு அசல் ஹீரோ கடைசியில ஏங்க அத சொல்லுங்க. இல்ல ப்ரோ இன்ஃபோஸ்லா அது வெறும் மிரட்டல். இது மிரட்டல் அடி. வானத்துக்கு போயிட்டு வருவாள் அது தெரியும் ஹீரோ தெரியும் கடைசியில. தெரியும். தவளை மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுதான் மிரட்டல் அடி. இவரு சொல்றது டோனிஜா படம் மிரட்டல். அது யானையை காப்பாத்துற படம். இல்ல அது ஆன் பேங்க் வேற. இவர் சொல்றது மிரட்டல் தான். அது ஆன் ஆங் பேங்க். பேக் இல்ல ப்ரோ. ஆங் பேக் இல்ல டாம் எம் டாம் என்ன டாம் எம் சொல்றாரு குங். அவர் சொல்றது ஸ்டாலின் குங்ஃபு ஒண்ணு இருக்கும், ஸ்டாலின் சாக்கர் ஒண்ணு இருக்கும். 2 படம் வரும் அதுல. அதுல ஒண்ணு சொல்றாரு. ஒரு லேடி எல்லாம் கத்துவாங்களே ப்ரோ அந்த அது படம். குங்ஃபு, ஸ்டாலின் குங்ஃபு அது. குங்ஃபு அசல். எனக்கு ஜி ஃபோர்ஸ் ஆனா அந்த சன் டிவில போடுறாங்களா ப்ரோ, அது எனக்கு என்னோட ஃபேவரட் படம் ப்ரோ. ஜி ஃபோர்ஸ் அண்டர்டாக்கோட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் ஞாபகம் இருக்கு. ஸ்கை ப்ரோ எல்லாருமே ஜுராசிக் பார்க் தான் பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. டைட்டானிக் கூட So, ஞாபகம் எனக்கு அந்த படத்தோட டைட்டில் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது ப்ரோ. இந்த குரூப் ஆஃப் கேங்ஸ் எல்லாமே ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவாங்கல்ல. அதுதாங்க அதான் அதுல ஷாலின் கூட சாக்கர். கூட தான் வந்து ப்ரோ. இவனுக்கு ஷாவ்லின் அட்வைஸ் பண்ணாங்க. சாக்கர். ஷாலின் சாக்கர் அந்த படம் பேரு. வாழ்க்கைனா வந்து என்னன்னா சில வேதனை நீ கடந்துதான் சூப்பரா போனோம். இருக்கும் தமிழ் இப்படிதான் பேசுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பெல்லாம் ஆமா உண்மையா சொல்றேன். சரியான இல்ல டப்பிங் அதெல்லாம் டப் பண்ணி அப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆமா பண்ணாங்க அந்த தலைவா படத்தெல்லாம். ஒன்னே ஒண்ணு அப்ப இருக்கிற தமிழ் டப்பிங் அது ஒரு கோல்டன் பீரியட் தலைவா. என்ன எக்ஸ்ட்ராடினரி தமிழ் டப்பிங்ஸ். அதுவும் எம்எஸ் பாஸ்கர் ஆமா. கேடிவி தான் எனக்கு எல்லாமே அதெல்லாம் சன் அப்பெல்லாம். டிவியோட சன் டிவியோட வேலைப்பாடு ப்ரோ. தமிழ் பாட்டையே ஆட் பண்ணுவாங்க அதுல. சூப்பரா தலைவா இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் அவ்வளவு படம் டப் பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி ஸ்பைடர்மேன்ல எல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் எம்எஸ் பாஸ்கர் தான். ரிப்போர்ட்டர் ஆமா ரிப்போர்ட்டர் ஆமா. எம்எஸ் பாஸ்கர் தான். பண்ணிருப்பாப்ல. நல்லா இருக்கும் டப்பிங். எனக்கு ரொம்ப நினைவு இருக்கிறது வந்துட்டு டைட்டானிக் தமிழ் டப்பிங் பயங்கரமா இருக்கும். நார்னியா அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சன் டிவில வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நார்னியா ப்ரோ நார்னியா முரட்டுத்தனமான மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு படம். இல்ல ஹாரி பாட்டரோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பாத்துக்கோங்க. கரெக்ட் எக்ஸ்ட்ராடினரி டப்பிங். ஹாரி பாட்டர் நல்லா இருக்கும். ஆனா நீங்க ஓவராலா தமிழ் டப்பிங்ல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓஜினா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஆமா சீரிஸ். அது ஜாக் அதுவும் அந்த ஸ்பேரோட வாய்ஸ் வாய்ஸ், டேவி ஜோன்ஸோட வாய்ஸ், தலைவனை விட்டு கொடுக்கவே அந்த முடியாதுல்ல. ஆமா டேவி ஜோன்ஸோட டைலாக் தமிழ் டப்பிங்ல பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம வாழ்றதே நரகம் தானடா, செத்ததுக்கு அப்புறம் ஏன்டா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. தலைவா இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பயங்கரமா இருக்கும் டேவி ஜாக்கி ஜோன்ஸோட. ஜானோட ராபின் பி ஹுட்னு ஒரு படம். அது சூப்பரா இருக்கும் தமிழ் டப்பிங். இந்த குழந்தைய ஆமா வச்சிருப்பாங்க ப்ரோ ரஷ்வர் ராபின் ஆமா. எல்லாமே அதான் அவன் கூட அந்த ஃபன் அது படம். அந்த படத்து பேரை நாங்க குழந்தை படம்னு சொல்லுவோம். படத்து பேர் தெரியாது. குழந்தை படம். ரொம்ப சந்தோஷங்க. ஓகே ஓகே இதான் ஞாபகம் இருக்கு. வேற யாராவது சொல்லுங்க தமிழ் டப்பிங் ஃபர்ஸ்ட் பார்த்த படம். எனக்கு ஜாக்கி நாங்க சானோட தமிழ் கேசட்ல டப்பிங் வந்து நீங்க இதுல நிறைய பேய் படம் படம் எல்லாம் போடுவாங்கல்ல ஆமா டப்பிங்ல டெட் சைலன்ஸ். சன் டிவில
ஓம் ஓமன் 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 தான் நான் சின்ன வயசுல ரொம்ப பார்த்து பயந்த படம் பேய் அப்புறம் சன் படம் டிவில. ஹீரோ ஆமா, பேய் படம் தமிழ்ல ஓமன். கான்ஸ்டான்டைன் ஒரு படம் பண்ணிப்பாரு, எனக்கு பிடிக்குங்க அது. யாராவது பாத்திருக்கீங்களா? நரகத்துக்குலாம் டிவில போயிடுவாரு. போடுவாங்களா? தமிழ் சேனல்ல டிவில போடுவாரா? டிவில ஆமா. டிவில இல்ல போட்டிருக்காங்களா அந்த எனக்கு படம்? போட்டதா இல்ல ஞாபகம் இல்ல அந்த படம். நான் வேணா வெப்சைட்ல ம். பாத்திருக்கேன். இல்ல மோஸ்ட்லி இந்த தமிழ் டப்பிங் வந்து ஜாகி சானோட விஜய் டிவி நிறைய பண்ணுச்சு. விஜய் டிவி சைட்ல இருந்து நிறைய ஓ செகண்ட் ஆமா, அது ஒரு ஹோம் அலோன்லாம் டைம் ஆஃப் யாரு பீரியட். பாத்திருக்கா? ஹோம் அலோன்லாம் யாரு பாத்திருக்காங்க? கிறிஸ்மஸ் ஹோம் மூவி தானே. அலோன் எப்பயுமே போடும் ஹோம் விஜய் அலோன், டிவில போட்டுட்டு பேபிஸ் டே அவுட், ஹோம் அலோன் 2 இதெல்லாம் செம்ம படம் ப்ரோ அதெல்லாம். ப்ரோ அந்த அந்த குழந்தை பேபிஸ் குழந்தை டே பேபிஸ் போகல. டே அவுட். அதான் அந்த படம்லாம் தமிழ் டப்பிங் இல்லைன்னா அதோட சோலே இப்ப இல்ல ப்ரோ. தமிழ் டப்பிங்லாம் அவ்வளவு எலிவேட் பண்ணிருப்பாங்க அந்த படம். ஐயோ, அந்த ஏங்க அந்த கடைசியில வில்ல இதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல வில்லன் தொங்கிட்டு இருப்பான்ல, அப்ப கீழே அடியாருங்க 2 பேரு தலைவா யாருப்பா குழந்தை அங்க இருந்து பார்த்தா தெரியுதா? அட பாவிகளா, கண்ணுக்கு தெரியும் போதெல்லாம் விட்டுட்டு உங்க கடம்புணர்ச்சி நினைச்சா கண்ணு கலங்குதுடா, வில்ல தூங்கிட்டே சொல்லிருப்போம். செம்ம சிரிப்பா ஆமா அது. நானும் அந்த கூட ஜுராசிக் பார்க் தெலுங்குல பார்த்தேன். ரீமேக் பண்ணாங்கல்ல. ஹாலிவுட் மூவிஸ் ஜுராசிக் பார்க் நானும் ஜுராசிக் பார்க் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் ஹாலிவுட் மூவில வந்து ஹேங் ஓவர் பாக்குற மாதிரி அது நம்ம ஹேங் ஹேங் நம்ம ஓவர் பசங்க அபிஷியல் டப் டப் பண்ணது நம்ம அது அங்க. மதுரைக்காரங்க, மதுரை நம்ம பசங்க. பசங்க பண்ணது யூஎஸ்ல. நம்ம அது பசங்க ஃபேன் பண்ணது டப் ஆக்சுவலா. ஸ்டாண்ட் அப் அது. அது வந்துட்டு இல்ல பார்ட் 1 வந்து அபிஷியல் டப். பார்ட் 1ல பார்ட் நடுவுல 2 நான் நடுவுல சொல்றேன். பார்ட் இந்த 2 தலைவா, அடல்ட் சீன் மட்டும் இங்கிலீஷ் வரும். தலைவா பார்ட் 2 வந்துட்டு அந்த டப்பிங்கான ஃபார்மேட்ல இருக்காது. டேய் ஆளா அடிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரீம். டேய் இனிமேல் ஆமா நீங்க அது நம்ம கேப்டன் தான் மதுரைக்கார கூப்பிடணும். பசங்க. அந்த டப் எல்லாம் நம்ம இவங்க எனக்கு பண்ணதுதான். தெரிஞ்சு நம்ம மதுரை தான் அவங்க. அது வந்துட்டு ஐயோ எக்ஸ்ட்ரீமுங்க, என்னென்ன வார்த்தைகள். அவங்க குரங்கு மனசுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அது வேணா பார்க்காதவங்க ஆனா பாருங்க. அந்த டீம் அந்த பசங்க. ஆனா தமிழ் டப்பிங் இருக்கா தெரியுமா ஹேங் ஓவர், அதுக்கு ஈக்குவலா எனக்கு டெட்பூலோட டப்பிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா டெட்பூலோட 1, 2. ஆமா, அவன் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி தமிழ் டப்பிங் ஃபன்னா, ரொம்ப ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. இப்ப வந்த படத்துல கெட்ட வார்த்தை ஓவர்லோடு. அது வந்துட்டு இன்னும் அது வேணாம். பிரகாஷ் அண்ணா, நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த தமிழ் டப்பிங் படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹாலிவுட் பிலிம். ஜுராசிக் பார்க், டைட்டானிக் அது மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாம் மம்மி இங்க பயங்கரமா மம்மி, ஓடிச்சுல பேய் தமிழ் படம், பேய் டப்பிங்ல. இல்ல படம், bro, பேய் படம் மம்மி. முதல் முறையா அப்ப ஒரு நியூஸ் பார்த்தேன், நிறைய பேர் ஜுராசிக் பார்க் தான் பார்த்திருப்பேன். ஏன்னா அதுதான் முத தமிழ்ல டப்பான படம் நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அதான் இங்க எனக்கு ஞாபகம் பயங்கரமா இல்லை. எனக்குலாம் வந்து பயங்கரமா ஓடிச்சு. எனக்கு ஆனா எந்த படம் ஃபர்ஸ்ட் தெரியாது. ஜுராசிக் பார்க், மம்மி, ஜுராசிக் பார்க், மம்மி, இன்னொரு படம் டைட்டானிக். இந்த 3ல தான் ஏதாவது பார்த்திருப்பேன் ஞாபகம். 3ல எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அதை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். இங்க ஒரு கிரேஸ் கிரியேட் ஆச்சு. மம்மி படம் வரும்போதுதான் இங்க செம்ம கிரேஸ் வந்து ஏன்னா தமிழ்ல. மம்மி வந்து அந்த அநேகமா மம்மி தான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். மம்மி மூவி எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் ஜுராசிக் அதுதான் பார்க், ஞாபகம் 99 இருக்கு. அது. ஜுராசிக் பார்க் 99 நினைக்கிறேன் மம்மி. ப்ரோ மம்மி ஜுராசிக் பார்க் தான் அதான் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்துச்சு. ஜுராசிக் பார்க் வரும்போது 93 ஜுராசிக் பார்க். ஃபர்ஸ்ட் வருது அதான். அப்ப ஜுராசிக் பார்க் தான் ஃபர்ஸ்ட் இல்ல பார்த்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஈட்டி வந்து கூட அதுக்கு முன்னாடி வந்துச்சு நினைக்கிறேன். ஈட்டின்னு ஒரு படம் இருக்கும் தமிழ் டப்பிங், ஞாபகம் இருக்கா? இல்ல ஈட்டில ஆமா, பார்த்தது இல்ல. ஈட்டில அப்படி பார்த்தது சொல்ற இல்ல. விஷால் ப்ரோ, ஈட்டிலாம் அப்படி விஜய் பார்த்தா டிவில அதை டப் விட பண்ணி போட்டதுதான் அதை விட பார்த்திருப்பாங்க. பழைய தமிழ் படம் எல்லாம் டப் ஆயிருக்கு ப்ரோ. மொத்தத்துல முத பண்ண படம் புரியுது புரியுது ஈட்டி புரியுது. எல்லாம் இப்ப டப் பண்ண படம். ஆமா, பழைய மம்மி, பேக் டு தி ஃபியூச்சர்ல இருக்கா? மம்மி சொல்லுங்க. மம்மி, மம்மி, டைட்டானிக். மம்மி ஜுராசிக் பார்க் நினைக்கிறேன். ஜுராசிக் பார்க் 93. பிரகாஷ் நான் டெர்மினேட்டர். இல்ல அந்த சீரீஸ் நம்ம பக்கத்துலயே போனதுல சின்ன பிள்ளைல. அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். அப்படியா? சரி. ஜுராசிக் பார்க் அப்ப ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். ஜுராசிக் பார்க், அதுக்கப்புறம் வந்து மம்மி கூட இல்லங்க. இந்த பேய் படம் ஒண்ணு பாப்போம்ல, இந்த ஹாரர் படம். அது என்ன படம்? ஈவில் டெட்டா. எக்ஸாசிஸ்டா? இப்போ எக்ஸாசிஸ்டா? இல்ல இல்ல ஈவில் டெட் நினைக்கிறேன். ஈவில் டெட்டா, ஈவில் டெட் தான் அந்த நினைக்கிறேன். பேயெல்லாம் கன்றாவியா இருக்குமே அதான். ஆமா காட்டுக்குள்ள ஆமாங்க, வீடு கரெக்ட் புக்கு. கரெக்ட் தாங்க. ஈவில் டெட் தாங்க, ஈவில் டெட் தாங்க. ஈவில் கரெக்ட் டெட்டா கரெக்ட். இருக்கும். ஆனா நிறைய அவரும் கிரேஸ் கிரியேட் ஆச்சு. அப்ப ஈவில் டெட் இல்ல கரெக்ட் தான், ஈவில் டெட் தான். ஏன்னா அந்த ஈவில் டெட் தான் நம்ம சின்ன பிள்ளைல போறக்குள்ள மூஞ்ச ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் எட்டி பார்ப்போம்னு பார்த்த படங்களா தான். ஏன்னா பார்த்தா பயந்துருவீங்க ஆனா அப்படி சொல்லி மறந்து வளர்த்த அந்த படங்கள். அதாவது அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே பார்த்தா தெரியும். காது, இப்ப நீங்க கங்குவால சவுண்ட் சரியில்லைன்னு சொல்றீங்களா, அந்த தமிழ் டப்பிங் கேசட்டு காதே போயிரும். கேமரா வேகமா அந்த வீட்டை நோக்கி போகும்ல, ஈவில் சவுண்ட் டெட்ல அப்படி கொடுத்துருப்பாங்க. ஈவில் டெட்ல இங்கிலீஷ்லயே பார்த்தோம் நாங்க. ஈவில் டெட்ல நாங்க இங்கிலீஷ்லயே பார்த்திருந்தோம். ஓஹோ. தமிழ் டப்பிங்லாம் அதுல ஈவில் டெட், ஜுராசிக் பார்க் இதெல்லாம் வந்து ஜுராசிக்லாம் வந்து அப்பயே இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்தது. டைட்டானிக்குமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது இங்கிலீஷ் வெர்ஷன் தான். டைட்டானிக்லாம் பார்க்கும்போது தமிழ் ஆனா டப்பிங்லாம் தியேட்டர்ல அதுக்கப்புறம் அனுபவத்தை சன் டிவில பாத்தீங்களா படம்போது எப்படிங்க? பார்த்தது தான். டைட்டானிக் இருக்கட்டா இல்ல எப்படி? அதெல்லாம் நீங்க சொல்றேன். டைட்டானிக் பார்க்கறப்ப ஒன்னும் என்னென்ன சொல்லுங்க, தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்காதா? ஏங்க என்னென்ன பேசுற?
அப்படியே இப்ப எப்பேற்பட்டதெல்லாம் இருக்கு டைட்டானிக்ல தெரிஞ்சிருக்காதுன்னு நான் சொல்றேன். என்னோட ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட் நான் தியேட்டர்ல பாக்கணும்னு நினைச்ச ஹாலிவுட் படத்துல இப்ப ரீசெண்டா 2 படத்தை அவதார் 1 டைட்டானிக் இப்ப ரீசெண்டா ரீரிலீஸ் பண்ண போய் தியேட்டர்ல பார்த்தேன். நான் டைட்டானிக் பாக்குறேன், அந்த சீன் வர்றப்ப நம்ம ஏமாந்துட்டோம் மகனே. ஏங்க நான் டைட்டானிக் போனேன் தலைவா. டைட்டானிக் போயிட்டு ஃபுல்லா கப்புள்ஸ். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் இந்த சிவா மனசுல சக்தி மாதிரி. ஐயோ நானும் என் தம்பியை கூட்டு போயிருந்தேன். படத்தையே பார்க்க விடலங்க இவங்க. காட்டு இஷ்டத்துக்கு கடுப்பாயிடுச்சுங்க. அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு பாதியிலே ஏஞ்சி டாடா அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டாடா போயிட்டோம். கரெக்ட். அப்ப நான் பார்த்த அதே டைம்ல தான் நீங்களும் பாத்திருக்கீங்க. பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா 3 மணி நேரம் 3 மணி நேரம் 21 நிமிஷமா தலைவா. டியூரேஷன் ஞாபகம் இல்ல. 3 மணி நேரம் பிளஸ் தான். 3 மணி நேரம் 16 நிமிஷம் ஆமா. படம். உண்மையிலே அந்த கப்பல் முழுசா அந்த உள்ள இறங்குல அந்த சீன் தியேட்டர்ல பயங்கர கூஸ்பம்ஸா இருந்துச்சு. கெட்டியா புடிச்சுக்கோ. அது தியேட்டர்ல பாக்குறப்ப என்னடா 97ல இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கு. தலைவா ஆக்சுவலா 3Dல ரிலீஸ் ஆச்சுல. 3Dல பாத்தீங்களோ? நாங்க 2Dல சப்டைட்டில் இல்லாம பார்த்தோம். ஓகே. நான் இதை இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் பிரகாஷ். நான் நீங்க வேற டாபிக் இல்லைன்னா இதை பத்தி கேட்கலாமா? உங்களுக்கு ஓகேனா? சொல்லுங்க என்ன டாபிக் சொல்லுங்க. ஆனா நீங்க பார்த்து உங்களுக்கு புரியாத படம், இது வரைக்கும் புரியல, இந்த படமே எனக்கு புரியல, அந்த மாதிரி ஒரு படம் எல்லாரும் ஒண்ணு சொல்லலாம் சொல்றதா? தெரியல அப்படி இல்ல எனக்கு எனக்கு இந்த படம் இன்செப்ஷன் இல்லை. வந்து ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தப்ப வந்து நினைச்சு யாரோ கிறிஸ்டபர் படம் தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சொல்லி பிரகாஷ் ஏதாவது சொல்லுங்கண்ணா. இல்ல சுகன் ஆரம்பிச்சார் சொல்லட்டும். சொல்லுங்க ப்ரோ. சுகன் ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்க சொல்லி முடியுங்க, நான் சொல்றேன் பொறுமையா வந்து. என்னங்க சொல்லுங்க கல்லூரி ப்ரோ. பேசுறீங்க? நாங்க ஆரம்பிக்கிறதுக்கிட்ட நீங்க ஆரம்பிக்க. நான் ஆரம்பிக்கல, அவர் இன்செப்ஷன் டைட்டிலோட ஆமா ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் போகட்டும், ஒண்ணும் பிரச்சனை ஆமா, இல்லை. சொல்லுங்க தலைவா. கம்ப்ளீட் எனக்கு பண்ணுங்க சுகன் எனக்கு ப்ரோ, கம்ப்ளீட் எனக்கு பண்ணுங்க. இன்செப்ஷன் தான் ப்ரோ வந்து என்னன்னா புரியாம இருந்துச்சு கொஞ்ச நாள் வரைக்கும். இந்த கோவிட் வரைக்குமே எனக்கு இன்செப்ஷன் புரியல. நான் கோவிட்ல கொஞ்சம் டைம் கிடைச்சதா, அதனால அப்பப்போ அடிக்கடி ரிப்பீட்டடா பாக்குறப்பதான் தமிழ் எனக்கு டப்பிங் ட்ரை ஓரளவுக்கு பண்ணீங்களா இல்ல புரிஞ்சது. இங்கிலீஷ்லயே பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, வேற வழி ப்ரோ இல்லாம நானும் தமிழ் டப்பிங் தான் ட்ரை எனக்கும் பண்ணேன். தமிழ் டப்பிங் அட்லீஸ்ட் பார்த்தா புரியறதுக்காவது அவ்வளவுதான். படம் புரியணுமன்றதுக்காக தமிழ் டப்பிங் ட்ரை பண்ணேன். ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். அதுவுமே ஃபர்ஸ்ட் புரியல, அப்புறம் 2வது தடவை பாக்குறப்ப தான் புரிஞ்சது. சூப்பர். எனக்கு வந்துட்டு ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு படம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வெறுத்துட்டங்க, வாழ்க்கையே வெறுத்து. நினைச்சேன் நீங்க அத மனசுல இல்லங்க, வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மனசுல வச்சுதான் கேள்வி கேட்டு பிறகு நான் சொல்ல வந்த ஆமா. பதில் என்னன்னா, எனக்கு அந்த படமே புரிஞ்சிச்சுன்னு. எனக்கு எல்லாம் அந்த படம் புரியாது ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து அந்த படத்தை பார்க்க சொன்னாங்க. எனக்கு அந்த படமே புரிஞ்சு நான் முதல்ல நம்ம ஸ்பேஸ்ல நான் சொன்னேன் என்னன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்லி அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் கதையை சொன்னேன். சொல்லியே சீன் பை சீன் சொல்லி அதை சொல்லி கேட்டு அவரு தான் சொன்னாரு, கதை நீ நல்லா சொல்ற, எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, கதை சொல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் கதை சொல்ற பழக்கமே வந்து, ஆஹா, அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்ம கடன் சொல்றதுன்னு சொல்லி நிறைய சொன்னேன். ஏன்னா சின்ன பிள்ளை ஸ்கூல்ல எல்லா படமும் கதை பார்த்து சொல்றது வேற விஷயம். புரியுது. என்னன்னா பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறமும் சின்ன பிள்ளைத்தனமா கதை சொல்லி, அது அப்புறம் சீன் பை சீன் விளக்கமா புரிய வைக்க ஒரு 2 நண்பர்களுக்கு உட்காந்து அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் கதையை சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து திருப்தியா இருந்துச்சு. ஆக நமக்கால இவ்வளவு பெரிய குழப்பமான படத்தை ஈஸியா புரிய வைக்க முடியுது அப்படின்னு அந்த தைரியமே அந்த படத்துல தான் எனக்கு அதில் வந்துச்சு. அப்ப நீர் வேல்பா சக்கரவர்த்தி. அப்ப வேல்பாரி வந்ததுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லலாமா? அதான் சொல்றேன், இந்த கதையை வந்து நம்ம பரவாயில்லையே. குழப்பம் இல்லாம சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றது எனக்கு ப்ரீ டெஸ்டினேஷன் அப்போ ஒரு காரணம். ஆனா எனக்கு அந்த படமே புரிஞ்சிச்சுனால எனக்கு எந்த படமே புரியாம இல்ல. ஏன்னா நிறைய ஓகே பேர் சொன்னது அதான் ஓகே. அப்படி இப்படின்னு எனக்கு சொல்லி உண்மையுமே ஏகப்பட்ட அந்த குழப்பம் டைம்ல குழப்பி சுத்தமா விட்டாங்க. புரியலண்ணே. அது எல்லாமே ஒரே ஆளுன்ட்டாங்கண்ணே கடைசியில. என்னடா ஒரே ஆளா? என்னடா சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஐடென்டிட்டின்னு ஒரு படம். சாரி, ஐடென்டிட்டி இல்ல, ட்ரையாங்கிள் நினைக்கிறேன். ஆமா அது டைம் லூப் தரமான தானே படம். சொல்றது, ட்ரையாங்கிள் ஆமா டைம் லூப் தானே ஆமா அது. ஆமா ஆமா ஆமா. இல்ல, ஒரு எனக்கு லேடி இல்ல, ஷிப்ல மாட்டிக்கும் அதானே. அதேதான் என்னை பொறுத்த அதேதான். வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், சொல்லுங்க. எந்த படமும் இது வரைக்கும் புரியாம இருந்ததே கிடையாது. அப்படி புரியாம இருந்தாலும் அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு புரியாம போயிருச்சு அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தை பின்னாடி ஓட்டி பார்ப்பேன். அது சூப்பர். நமக்கு புரியுற வரைக்கும் பார்ப்பேன். புரிஞ்சிடும் கண்டிப்பா. எனக்கு அது ஒரு தடவையிலே புரிஞ்சிடும். புரியலன்னா 2வது தடவை பார்ப்பேனே தவிர எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க மாட்டேன். அது எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம பார்த்து ஒரு படம் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்தவங்க வந்து நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அவ்வளவுதான். பிரகாஷ் டெனட் இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? டெனட் அதை நான் பார்க்கவே இல்லையே. டெனட்லாம் நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சா, சொல்லுங்க. நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, யாரும் பக்கத்துல கூட போகல நான். எனக்கு டெனட் இல்ல ரொம்ப பிடிச்சிருச்சு. டெனன்ட் எல்லாம் புரிஞ்சுங்கன்னா அதுக்கு முன்னாடி டெனட் எனக்கு நல்லா தெரியும். தான் ப்ரோ இருக்கும். நல்லா பிகாஸ் கண்டிப்பா இல்ல இல்ல, பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். டெனட் நெகட்டிவ் வச்சு. ஆனா படமா அது வேற லெவல் படம். ஆனா எனக்கு நிறைய விஷயம் புரியல. ஆனா அது புரியணும்னா நம்ம என்ட்ரோபினா என்னன்னு தெரியணும். ஆமா. அதெல்லாம் நிறைய ஆனா சயின்டிபிக்கா விஷயம் தலைவா தெரிஞ்சாதான் புரியும். மேக்கிங்கா பிரிச்சுட்டான் தலைவா. ஐயோ ப்ரோ அலப்பற. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கவா?
வேல்பாரியே உங்களால வந்துணும்னா கம்ப்ளீட்டா வந்துணும்னா குழப்பமே இல்லாம சொல்ல முடிஞ்சதுன்னா டெனட்லாம் உங்களுக்கு ரொம்ப அத்துப்படி ப்ரோ. நீங்க அவசியம் பாருங்க, சூப்பரா இருக்கும் படம். இல்ல அவரு குழப்பங்கிறதுக்காக டெனட் வந்து புதுக்கையில நெகட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் வாங்கினதால வந்துச்சு. அதெல்லாம் பாக்கலையா? புரியுது நெகட்டிவ் புரியுது. ரிவ்யூ பெரும்பாலும் வந்துச்சு, அது படத்தை பார்க்க தோணாது. ஆனா அண்ணா எனக்கு இதுதான் ஞாபகம். ஆனா தமிழ்ல அந்த சரி அண்ணா பிரகாஷ் அண்ணனை விட்டுருவோம். தமிழ்ல வேற யாருக்காவது அந்த மாதிரி இருக்கா? தமிழ் படம் இந்த படம் எனக்கு புரியவே இல்லைங்க இந்த மாதிரி. சொல்லு. இப்படிலாம் இல்ல எனக்கு ப்ரோ, அப்படி இல்ல. நீங்க எனக்கு ரீசெண்டா வந்து ப்ரோ உங்களுக்கு இல்ல ஏதாவது இல்ல இருக்குன்னு எனக்கு இல்ல நினைக்கிறேன், எனக்கு நீங்க இல்ல சொல்லுங்க. தலைவா. சும்மா நான் தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது இல்ல இருக்கா? விஜய் bro, நான் சொல்றேன். எனக்கு இந்த மேபி ஆக்காளின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல, ஆமா ஆமா அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் இனிஷியலா ஒரு படம் பார்க்கும்போது இருந்துச்சு, அது ஜீரோன்னு படம் வந்துச்சு சத்தியமா நான் தெரியுமா சொல்ல தமிழ்ல. அதான் சொல்ல வந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் ஜீரோ இல்ல பார்க்கும்போது இல்ல எனக்கு பரணி அப்புறமா ஏதோ அதை பத்தி சொல்லிட்டு நான் இருந்தாரு டீட்டெயிலா பாருங்க. படிச்சேன். இல்ல இல்ல பரணி ஏதோ பேசிட்டு இருந்தா முடிக்காட்டி வந்துட்டீங்க டக்குன்னு. சாரி இல்ல தலைவா. இல்ல இல்ல ஓ, பரவாயில்ல, அப்படியா? அண்ணா முடிச்சிட்டு சாரி சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க. அதுதான் அந்த படம் தான் நான் சொல்ல வந்தேன். அது முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ஓகே இந்த ஆக்காளின்னு சொல்லி. அது ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுனால தான் எனக்கு புரிஞ்சது. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தப்ப லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே தமிழ்ல என்ன சொல்லணும்னா படம் சொல்றீங்க? சொல்றேன். இந்த வருஷம் தான் இந்த ரிலீஸ் இந்த ஆக்காளி, வருஷம் தான் சொல்ல ரிலீஸ் இந்த ஆச்சு. ஆ. ஆமா ஆக்காளி அப்படின்ற படம். எனக்கு ஆனா ஜீரோ படம் நல்ல ஜீரோ படம். பார்க்கும்போது இருந்துச்சு. எனக்கு ஜீரோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அது லலித் என்னன்னு தெரியல. அப்புறமா அதை பத்தி படிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுது. அப்புறமா எனக்கும் ஜீரோட கிளைமேக்ஸ் அது சரியான கான்செப்ட். ஆனா அது ஜீரோ லலித் கான்செப்ட். இந்த சுருளி மூவி தான் மலையாளத்துல சொல்லுவாங்க. ஐயோ அலப்பற அது ஒரு ஆமா அதான் எனக்கு புரியல. படம் இன்னும் புரியலையா ப்ரோ? மாவீரன் ப்ரோ சுத்தமா புரியல பரணி ப்ரோ. ஐயோ அது ஒரு தடவை பார்த்தேன். இது எனக்கு புரியவும் வேணாம், ஏன்னா போரும் பயங்கரமா அடிச்சுது. இது எனக்கு புரியவும் ஆனா வேணாம்ப்பா சாமின்னு ஆனா அந்த தலைவா பக்கம் போய் போனேன். அதுவுமே அது சூப்பர் டெக்னிக்கலா படம்ப்பா. அது எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். என்ன ஒர்க் டெக்னிக்கலா அப்பா. எல்ஜிபி மாஸ்டர் ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஆக்சுவலா அந்த படம் தியேட்டர்ல கண்டிப்பா வராது, இது வெளியிட முடியாது. அதனால தான் ஓடிடில வந்துச்சு. ஓகே ஏன் தெரியும்ல விஷால் ப்ரோ? அப்புறம் என்ன? இல்ல எதுக்கு ப்ரோ? தலைவா அது அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கும். படம் எக்ஸ்ட்ரீம் ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான் ஃபுல்லா இல்ல. ஃபுல்லா அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, அது எனக்கு ரொம்ப அப்படி நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பரணி ப்ரோ. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. சும்மா நம்ம பசங்க கிட்ட பேசுற அந்த அந்த லெவல்ல இருந்துச்சு. ஆனா அந்த படம் ஜோஜு ஜார்ஜ் வேற லெவல்ல வேற பண்ணிருப்பாரு அதுல. லீக்ல பண்ணி ஜோதி ஜார்ஜ் என்ன பெர்ஃபார்மன்ஸ். அது வந்துட்டு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, மலைக்கோட்டை வாலிபனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒர்க் ஆச்சு அந்த படம். அந்த படத்துக்கும் பெரிய நெகட்டிவ் அடி. அந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அவர் பயங்கரங்க. அவர் ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. சைக்கு தாங்க அந்த ஆளு. ப்ரோ அப்புறம் இது சின்ன வயசுல சந்திரமுகி பேய் படம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் அது பேய் படமே கிடையாது, சைக்கலாஜிக்கல் அது ஒரு இதுங்க இருந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா பேய் படம் நம்பிட்டு இருந்து பெருசானதுக்கு அப்புறம் அதுல பேயே வராது, அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானருக்குங்கிற விஷயம் சின்ன வயசுல இருந்து ஆஹா படம் இத்தனை நாளா சந்திரமுகிங்கிறது பேயின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம தப்பு அப்படி இல்ல. இல்ல ப்ரொமோட் பண்ணது பேய் படம்ல ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால இல்ல ப்ரோ, அப்ப இருந்தவங்களே எல்லாரும் பேய் தானே ப்ரோ நம்பிருக்காங்க. இப்பதான் நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் எடுத்து டீகோட் பண்ணி அது பேய் கிடையாது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. உலகின் முதல் பட தத்துவ ஏதோ சொல்லுவார், செம டைலாக். பிராட்லியோடைய முதல் சிஷியர் இவரு. ஒரு music பயங்கரமான music. அப்படியே பரணி யாராவது ரெக்வஸ்ட் காமிச்சா கொஞ்சம் கொடுத்தாங்க. ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கிறாரு போல இருக்கு. அவங்க நிறைய காமிக்கல. கொஞ்சம் அழகா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காமிச்சுன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிடுங்க. இல்ல வேற எதுவும் எனக்கு காமிக்கல, நான் அவ்வளவுதான் இருக்கு. காமிச்சா கொடுக்குறேன் கண்டிப்பா. ஒருத்தர் வந்து அவரோட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்காரு. ஃப்ளப்பர், ஹனி ஐ ஸ்ட்ரென்த் த கிட்ஸ், ஹனி ஐ ஆஹா ப்ளோ த கிட்ஸ், ஆமா ஸ்கை ஹை, பீட்டர் ஏங்க பேன், சொல்லவே அது எல்லாமே சன் டிவி, சுட்டி டிவி. மாவீரன் ப்ரோ அந்த டைம்ல ரொம்ப என்ன குஷிப்படுத்தின படம் ப்ரோ ஸ்கை ஹை. அத பார்த்துட்டு நானு ஆமா வாவ் இப்படி ஒரு ஸ்கூல்ல படிக்கணும். ஹாரி பாட்டர் அப்படிதான் இருந்துச்சு. அங்க போய் சேர்ந்துடணும், கிளம்புவோம் அப்படின்லாம் யோசிச்சேன். இந்த படத்தை விட்டுட்டீங்க பாத்தீங்களா, ஜுமான்ஜி. ஆமா ஆமா ஆப்வியஸ்லி ஜுமான்ஜி ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் எவ்வளவு ஐகானிக் படம் இல்ல. அதுவுமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் தமிழ் டப்பிங். ஜுமான்ஜி ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்பை ஒரு சின்ன கிட்ஸ் பொண்ணு ஒரு வரும்ல, படம். ஏங்க ஆமா எப்படிங்க மறப்போம் ஸ்பை கிட்ஸ் எல்லாம். பேசாம இருங்க. என்ன படம் ஸ்பை கிட்ஸ். ஸ்பை அதை விட போல்ட்னு ஒரு நாய் ஆமா படம் அனிமேஷன் ஆமா இருக்கும், அது டிஸ்னி எக்ஸ்டில போடுவான். அந்த நல்லா படம் இருக்கும். எனக்கு பார்க்கணும்னு இருக்கு. என்ன படங்க? சீரியஸா நான் அந்த படம் பார்த்தது இல்ல. போல்ட் போல்ட். சூப்பர் படம் ஆமா தலைவா. பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். படம் நான் பார்த்ததே இல்ல.
அப்புறம் இன்னொரு படம் இருக்கும் விஷால் தெரியுமா ப்ரோ, ப்ரோ? நான் உங்களுக்கு சொல்லவா? சொல்லுங்க தலைவா. இந்த வருஷம் வந்து ஒரு படம் வந்திருக்கு, ஓகே. ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு படம். ஃப்ளோ. அனிமேஷன் படம் தான். ஓகே. அது அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஜான்வரி 7 ஸ்ட்ரீம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. அஃபிஷியல் ஹெச்டி. ஓகே. அது இல்லாத ஒரு ஹெச்டி இருக்கு. ஆனா எனக்கு அது பிரிண்ட் பிடிக்கல, அதனால நான் பார்க்கல. ஓகே. பட் ஆனா அந்த படம் எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃப்ளோ. சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் கேள்விப்படவே இல்ல. ஃப்ளோ ஓகே. அது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனால தான் சொல்றேன். தேங்க் யூ அது வந்து தேங்க் யூ. ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். 10 நிமிஷம் பார்த்தேன். 10 நிமிஷமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல டயலாக்ஸே கிடையாது. ஆஹா, அது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. நீங்க வந்துட்டு அதனால அந்த படத்துக்கு வெயிட்டிங், பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. இப்போ ஒரு டயலாக் இல்லைன்னொடனே நேத்து இவர் கேட்டார்ல, சுகுமார் அண்ணா. நான் ஒரு படம் சொல்றேன், யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ப இருக்கான்னு தெரியல. படம் பேர் 3 அயன். நம்ம கிம்கி டுக் அப்படின்னு ஒரு டைரக்டர், அவரோட படம் மொத்த படம் ஒரு 1.5 மணி நேரங்க. 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரும். மொத்தமா 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் டைலாக். அதாவது 1.25 மணி நேரம் படத்துல மொத்தமாவே 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் டைலாக் இருக்கும். அதுவுமே ரொம்ப ஒன் லைன்ல தான் இருக்கும் டைலாக். விஷுவலாவே கதை சொல்ற ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வந்துட்டு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச படமாவே ஆயிடுச்சு. அதனால அந்த டைம் இருந்தா பாருங்க. எல்லாருக்குமே சப்டைட்டில் எதுவுமே தேவை கிடையாது. விஷுவலா நம்ம என்ன படம் ப்ரோ? 3 அயன். 3 IRON. அது 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 வந்துட்டு ஸ்டார்டர் மாதிரி. ஏன்னா அந்த அந்த மனுஷனோட படங்கள் நிறைய படம் இருக்கு. நம்ம போக அதை பத்தி பேசுவோம். அந்த 3 அயன் பாருங்க. போஸ்டர் பார்த்துட்டு பயந்துராதீங்க. யூ மாமா டேம்பியன் அவரோட படமா ப்ரோ? ஆமா, டேம்பியனா? யார் அது? இது கிம்கி டுக் படம். அது இல்ல இவர் கிம்கி டுக் சொல்லிட்டாரு. அவர் வேற என்ன ப்ரோ, எல்லா படமும் இந்த போஸ்டரே மாதிரி தான். பயங்கரமா இருக்கே. அதுதான் நான் போஸ்டர் பார்த்துட்டு யாரும் ஒண்ணு நினைச்சிருக்காங்க. 3 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா. உடனே போய் பார்த்துருப்பாரு மாவீரன் தலைவரே. இல்ல, நான் சும்மா இல்ல அந்த படம் நான் பார்த்தேன். நீங்க பாராட்டி சொல்றீங்க, எனக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. இருங்க, அப்படி பேசாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். ஏன் தலைவா அப்படி பண்றீங்க? இல்ல அவர் பார்க்க நீங்க என்னதான் சொல்லுங்க, அவர் பார்க்க மாட்டாரு. பாப்பார் கண்டிப்பா பரணி இல்ல நான் வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்ல நீங்க இல்ல பரணி ப்ரோ, நீங்க சொன்னீங்க, நீங்களும் 1000 படம் சொல்றீங்க. என்ன மாதிரி ஆளுங்க தான் நீங்க டைட்டில மட்டும் சொன்னா, மொட்டையா சொன்னா பாப்பாங்க. நீ எல்லாருமே நீங்க அவங்களுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாதான் பாப்பாங்க. அன்னைக்கு நான் சவுதி வேலை அந்த ஒரு லைன் சொன்னல, யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அது ஹைப் ஆயிருக்கும். நீங்க டைட்டில மட்டும் சொன்னா இவன் கணக்கா போயிட்டு போயிடுவாங்க. நீங்க நான் இந்த ஸ்பேஸுக்கு 3 out of 5 ஓவரால் நோகேஷ் ஃபிலிம். அத நான் வந்துட்டு எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அவரை விட நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். நல்லா போட்டுட்டே வருவாரு. இல்ல அவரு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டீங்க போல. இல்ல அவரு நான் இந்த ஸ்பேஸ்க்கு முத வந்தனால ஒரு படம் பரணி ப்ரோ சொன்னாரு, எல்லாரும் பாருங்க. நான் ஒருத்தன் தான் மறுநாளே பார்த்துட்டு வந்து சொன்னேன். என்ன படம்? அது வந்து ஏதோ லேடி ஏஞ்சலோ என்ன ஒரு படம் சொன்னாரு. உண்மையிலேயே நடந்த கதை. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி படமே எப்ப பாரு எந்த படமா இருந்தாலும் யாராவது சஜஸ்ட் பண்ணா பாத்துடணும்னு நினைக்கிறவங்க தான் சொல்லுவாங்க தவிர, அவங்களுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும். மாவீரன் ப்ரோ எல்லா அதுவுமே ஸ்பாயிலர் ஆயிருமே எனக்கு ஒரு ஃபீல். எதுவுமே இல்லாம சரி சொல்லியிருக்காரு, அதை நம்பி போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல யாராவது பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்ன்றதுனால தான் நான் அது 10ல ஒருத்தன் தான் பார்ப்பான். அந்த ஒருத்தன் தான் நான். இப்ப பரவாயில்ல ப்ரோ, எனக்கு சூக்ஷ்மதர்ஷினிலாம் ட்ரெய்லர் எதுவுமே ஒண்ணுமே ஒழுங்கா பார்க்காம போஸ்டரை மட்டுமே பார்த்துட்டு உள்ள போயிட்டு சர்ப்ரைஸ். அந்த மாதிரி சில படம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி போய் பார்த்தா பரணி ப்ரோ ஏன் என்ன சூக்ஷ்மதர்ஷினி வந்து ஓடிடி வரல? கேட்கலாம் வந்தேன். எது ப்ரோ? சூக்ஷ்மதர்ஷினி தலைவா. நான் ஆக்சுவலா உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு 4 வாரம் 5 வாரம் கழிச்சு வந்துரும் சொல்லி. இந்த நியூ இயருக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் தான், ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும். பாப்போம் எப்படின்னு சொல்லி. ஓடிடில ஒரு போடு. பட் ஆனா சூக்ஷ்மதர்ஷினி இங்கே நிறைய பேர் வந்து பேசில் ஜோசப் நஸ்ரியா காமெடி படம் ஓகே அந்த மைண்ட் செட்ல தான் போய் பார்த்தாங்க. பட் உண்மையில சர்ப்ரைசிங் த்ரில்லரா மாறிடுச்சு. சாதாரண த்ரில்லர் இல்ல. சரி, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல என்னன்னு தெரியல, ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மென்ட் ஒரு படம் வந்திருக்குல்ல, டான்லி படம். யாரா பாத்துருக்கீங்களா? அது நான் கொரியன்லயே பாத்துட்டேன். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கொரியன்லயே பாத்துட்டேன். அது நல்லா இருக்கும் பாருங்க. நான் எப்பயோ பாத்துட்டேன் அந்த படம். ஆக்சுவலா அது 3வது பார்ட் தான் நினைக்கிறேன். 3வது பார்ட் இல்ல. ஆமா 3வது தான் நினைக்கிறேன். 3வது நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் தலைவா. ப்ரோ அவரை வச்சு ஒரு எடிட் வந்துட்டே இருக்கும் தெரியுமா, அந்த கேங்ஸ் ஆஃப் தி டெவில்னு ஒரு படம். அதுவே நான் இப்பதான் ப்ரோ ரீசெண்டா பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு படம். அந்த படத்துல அவரும் சூப்பர். போலீஸா வரான்ல அவனுமே செம்மையா இருப்பான். ஆளு பாக்க போலீஸா இருக்கு வந்தா பயங்கரமா இருப்பான்.
சூப்பரா இந்த வருஷம் இன்னொரு படம் கூட பண்ணாரு. எனக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. பார்டர்லேண்ட் ஹண்டரா, பேர் மறந்துட்டேன். ஒண்ணு பண்ணாரு, ஒரு இந்த டான்லி ஒரு பிலிம், தமிழ் டப்பிங்ல இருக்கு. பேட்லேண்ட் அது இந்த ஹண்டர்ஸ் நினைக்கிறேன். பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். கரெக்ட். ஆனா அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல, இந்த பொண்ணுங்களை எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்களா சயின்ஸ் லேப்ல, அதானே? அதேதான். கொஞ்சம் எனக்கு அந்த அனிமல்ஸ் காட்டினதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் எனக்கு நான் லாஸ்ட் எப்படி அந்த படம் பார்த்தேன்னா, ஜிபிக்கு வச்சு அந்த 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 படத்துல வர அந்த இது இருக்குல்ல, கோர்ட் சீன், அதுதான் ஜிபிக்கு எடிட் போட்டுட்டே இருந்தாங்க. ஆமா, அப்படி என்னடா இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பார்க்க போனா, நிஜமா படம் சுரேன் ப்ரோ சூப்பரா அந்த இருந்துச்சு. கோட் சீன் இருக்குல்ல, அவன் சட்டையெல்லாம் கழட்டி காட்டுவான் தெரியுமா, பயங்கரமா இருக்கும் bro. மாசு, செம்ம மாசு, செம்ம மாசா சரியான இருக்கும். மாசு. அவன் ஒரு பஞ்ச் விட்டாலே உண்மையிலே அடிக்கிற மாதிரி தான் bro இருக்கு. பயமா இருக்கும் அடிச்சாலே ப்ரோ. செத்துருவாங்க. ஆமா, வந்தாலே அப்படி இருக்கும் ப்ரோ. என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவனுக்கு. வேற நடிக்க போறான்னு நான் இங்க பிரபாஸ் படத்துல நல்லா இருக்கும், பண்ணா பார்ப்போம். நான் கமெண்ட் செக்ஷன்ல இப்போ ஒரு போஸ்டர் விட்டுருக்கேன் பாருங்க, 3:10 யூமான ஒரு கௌபாய் படம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, தமிழ் டப்பிங்ல இப்போ ரீசெண்டா விட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஜாங்கோ உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும், ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த லோன் ரேஞ்சர் மாதிரியே இருக்கே போஸ்டர், இந்த 3:10 யூமா. அதான் ஆமா, அந்த ரசூல் ப்ரோ டைட்டில்ல படம். ஒரு கதை இருக்கு. கிறிஸ்டியன் பேல் கேள்விப்பட்டதே இல்ல, யாரு டைரக்டர்? பரவாயில்லையே தலைவா, பாத்துறேன் தலைவா, பாத்துறேன். பரணி ப்ரோ, நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களா ஒரு போஸ்டர்? கிளைமேக்ஸ் பயங்கரா இருக்கு இந்த படம். ஓகே பரணி ப்ரோ, ஓகே நீங்க போஸ்டர் சொல்லுங்க ப்ரோ. அது கேம் வந்திருக்கோ, ஃப்ளோன்னு ஒரு கேம். இல்ல அது வந்து கேம் வந்து வேற, கேட் பேஸ் பண்ணி ஆமா, ஒரு கேம் வந்துச்சு, அது அது வேற. பயங்கர ஹிட் ஆமே பரணி இது ப்ரோ வேற. இந்த கேம். அது செம்ம ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருக்கும். அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து கேட்டுன்றதுனால பேச முடியாதனால அது கேரக்டருக்கு இருக்காது. ஆனா அது வந்து கதை வைஸ் சூப்பரா இருக்கும், ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருக்கும், கேம் பிளேயும் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் விளையாண்டேன். எல்லாரும் நல்லா ஓகே இருக்கு. இல்ல பர்னி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவீரன் சொன்னார்ல, ஏதாவது ஒரு படம் சொல்றோம், அந்த படத்துல ஒரு ஒன்லைன் சொல்லி ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் நம்ம சொன்னாதான், வாவ் ஃபேக்டர் இருந்தாதான் அதை பார்க்கறதுக்கான ஆர்வம் வரும். அதனால நான் வந்து ஏதாவது ஒரு சீரிஸ் சஜஷன் பண்றேன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சு இப்படி போகுது. இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஒரு சீரீஸ்ல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பாயிலர் எதுவும் பண்ணல உங்களுக்கு, நீங்க பாக்கலாம்னு சொல்லுவேன். அது பாக்குறப்போ இந்த இதனால ஒரு 600 பேர் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர்னாச்சும் பார்ப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் சொன்னோம்னா, எந்த டீட்டெயில்ஸ் சொல்லாம போனா அந்த பேரே முழுசா காதுல விழுவாது, மறந்துடும், அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 5 பேர் ஒரு 2 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் அது சொல்றது கரெக்ட் தான். இனிமேல் நீங்களும் சொல்லும் போது ஸ்பாயிலர் மட்டும் இல்லாம அதை சொல்ல சொல்லிருங்க எல்லாத்தையுமே. யாராவது ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா அது கதையை சொல்ல சொல்லிருங்க. அதாவது ஜஸ்ட் ஒன்லைன் மாதிரி, இது இதை பத்தி பேசுது, இந்த மாதிரி இந்த இது இருக்கு, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு, இதை வந்து அடல்ட் சீன்ஸ் இருக்கு, இப்படி சொன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் வரும். என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப கூட நான் ஜாங்கோ எழுதான் பாருங்க, ஜாங்கோ உங்களுக்கு பிடிக்கும்னா இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் அப்ப வந்துட்டு நான் இந்த மேட்டர் மட்டும் இல்ல, நான் ஜாங்கோவே பார்த்தது இல்ல, பட் நான் இது பாக்குறேன். பரணி ப்ரோ சொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க நைட்டு முதல்ல போய் ஜாங்கோ பார்த்து தலைவா. என்ன தலைவா நீ, நம்மளாம் ஒரு மூவி பஃப், ஜாங்கோலாம் நம்ம எப்படி தலைவா பார்த்து தலைவா. படத்தை பாக்கலையா? நான் ஓல்ட் கிளாசிக் மூவிஸ் பெருசா எதுவுமே நான் வந்து தலைவா 2012 தலைவா ஜாங்கோ. 2012 கிறிஸ்மஸ். என் வீட்டு செவுத்துல அந்த போஸ்டர் முன்னாடிதான் உட்காந்து பேசிட்டு இருக்கு. பரணி ப்ரோ அத சொல்லுங்க. பரணி ப்ரோ அது ஒரு பயங்கரமான படம், அதை நீங்க பாருங்க. நம்ம தமிழ்ல எல்லாம் எடுத்தா அப்படி ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர், அது அப்படி இருக்கும் படம். எடுத்துட்டாங்களே கபாலின்னு. செஞ்சு தலைவா எதையாவது என்ன தலைவா எப்படின்னா கம்பேர் பண்ற நீ கபாலிக்கு, இதுக்கு என்ன அவரே டைரக்டரே சொல்லிருக்காருங்க. ஏங்க இல்ல ஜாங்கோ பாத்தி, சரி அதை விடுங்க. வெஸ்டர்ன் ஃபிலிம், கௌபாய் ஃபிலிம். எஸ், கௌபாய் ஃபிலிம்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பாருங்க. சரி, நான் கண்டிப்பா பாக்குறேன். சூப்பர். தமிழ் டப்பிங் இருக்கு. இல்ல, நான் தமிழ் டப்ல இங்கிலீஷ்ல பாத்துட்டேன். சூப்பர். நான் 3i மட்டும் இந்த மேட்டர் சொல்லிருக்கேன். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க நிறைய டைம், ஏன்னா பிரகாஷ் நான் சொன்னதுனால இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கலப்போம். இப்ப நிறைய டைம் நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கிறப்ப, நம்ம வீட்டுக்கு வெளில சில பேர் இந்த பேம்ப்ளெட் எல்லாம் போட்டு போவாங்க தெரியுமா, இங்க இந்த கடையில இந்த ஆஃபர் இருக்கு வாங்குங்க அப்படின்ட்டு நம்ம வெளில வந்து அதை படிப்போம்ல. அந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் பேம்ப்ளெட்டா உங்க வீட்டு டோர்ல மாட்டிட்டு போற ஹீரோ. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா அப்படி மாட்டிக்கிட்டே போவான். திருப்பி சாயந்தரம் வருவான். வந்த உடனே பார்த்தா அந்த பேம்ப்ளெட் டோர்ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பேம்ப்ளெட் டோர்ல இருந்ததுன்னா அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ள போவான், ஃப்ரிட்ஜை திறப்பான், சமைப்பான், சாப்பிடுவான்,
சாப்பிடுவான், அங்கேயே படுத்து தூங்குவான், கொஞ்ச நேரம் குளிப்பான். இதெல்லாம் பண்ணிட்டு சரி நம்ம உங்க வீட்டுக்கு ஏதாவது பண்ணுவோன்ட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் துணிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா துவைச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். அவன் தொழிலே இதான். இந்த மாதிரி தொழில் பண்ற ஒரு ஹீரோ. ஒவ்வொரு வீடா போறது, துணியை துவைக்கிறது. அந்த மாதிரி போறப்ப அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த சம்பவத்துல அவனுக்கு என்ன ஆச்சு? இதுதான் 3 அயன் படம். மொட்டை ராஜேந்திர சொன்ன மாதிரி ஆஹா ஆஹா முளைக்காரையா அப்படின்னு ஆமா, அவன் எப்படி ஒரு தொழில் பண்றா பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. டைலாக்கே கிடையாது. அதனாலதான் அவன் பாட்டுக்கு போவான். அவ்வளவு நீட்டா இருக்கும். அவன் அந்த வீட்டுல போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, குரூப் போட்டோ எல்லாம், அதுல போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்பான். நானும் இங்க இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மெமரியா எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி இருக்கிற ஹீரோ. லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும்னா இன்னொரு அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போறப்ப அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது அந்த வீட்டுல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது என்ன அந்த அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்துரும். அதெல்லாம் அந்த கிடையாது. பணத்தை ஏங்க அப்படி கிம்கி டூக் அந்த மாதிரிலாம் பண்ண அவர் வந்து எங்க 3 மனிதர்களோட பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்ன போஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க இப்படி சரி எதிர்பார்த்தீங்க? இருங்க தலைவா தலைவா ஐயோ இல்ல இல்ல நான் கேட்கல, நான் பயத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். புரியுது, சாரி. தலைவா. ஆமா இல்ல யாருக்காவது ஸ்பாயிலர் அது நல்லா இருக்காது சொன்னா. அது அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். கிரைம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சைக்காலஜிக்கலா இல்ல இல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தான் அந்த படம் ஒர்க் ஆக்ட் அதே தவிர நிறைய பேர் அந்த படத்தை பாராட்டி சொல்லியிருந்தாங்க. என் மூளைக்கு தான் அது ரொம்ப அப்படிலாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அது நீங்க இந்த ஒரு நாளைக்கு 10 படம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுல 10ஆவதா பார்த்த படமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் மூவி பத்தி பிரகாஷ் ப்ரோ பேசிட்டாரா? ஹாய் ப்ரோ. பார்க்கவே இல்லைங்க. நீங்க பார்க்கணும்னு நினைச்சேன். அவர் பார்க்கலாம் ப்ரோ. நீங்க மாவீரன் ப்ரோ. என்ன சொல்லுங்க இல்ல தலைவா. சொல்லுங்க ப்ரோ. நான் பார்த்துட்டு தான் ப்ரோ. நாளைக்கு சொல்லுவாரு பிரகாஷ் ப்ரோ மேக்ஸ் பத்தி. ப்ரோ அது கிளைமேக்ஸ் அது என்னது அந்த 2 பாடி அது ஏங்க இல்ல அவரு வண்டிக்குள்ள போட்டாரு ப்ரோ, அவ்வளவுதான். ஏங்க ஏங்க இல்ல அது என்னது இதாயிருமா? ஏங்க அப்படி பண்றீங்க? இல்ல இல்ல அவரு ஏன் bro? சொன்னேன். ஆமா ஆமா அது ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ இப்படி பண்ணாத ப்ரோ, தயவு செஞ்சு. பாத்துக்கங்க. டிஎம் ப்ரோ டிஎம் பண்ணுங்க ப்ரோ. ஆமா தனியா போய் பேசுங்க ப்ளீஸ். இது இப்ப எந்த படம் ஆக்சுவலா? மேக்ஸ் போல மேக்ஸ் பத்தி ஏதோ பேசுறாங்க பாருங்க. மேக்ஸ் ஆமா மேக்ஸ் தான். மனசாட்சி இல்லாம இல்ல ஆனா அது எப்படி bro, அந்த அது அளவுக்கு எப்படி reveal இல்ல bro. simple- இல்ல சிம்பிள் ஸ்டோரி. அதுல மாவீரன் டவுட் தலைவா, கேக்குறாரு. நீங்க எனக்கு வந்து அதுதான் பெரிய டவுட். இல்ல இல்ல தெரிஞ்சு நீங்க டிஎம் பேசுறதா? பண்ணி பேசிக்கங்க. ஆமா. நான் கூட வந்து இப்ப ஏதோ சஜஸ்ட் பண்ண மூவிஸ்ல இருந்து கேக்குறாரு போலதான் நான் 3 நினைச்சேன். அயன் நினைச்சீங்களா? பாடி துணி அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல நான் வேற. நான் தான் இப்ப ரீசெண்டா சஜஸ்ட் பண்ணதுல ஏதோ இல்ல ப்ரோ இது அந்த அளவுக்கு ரிவீல் இல்ல. இது ஒரு சின்ன டவுட், அதனாலதான் மாவீரன் ப்ரோ கேட்டேன். பரவாயில்ல கேட்டுங்க. புரியுது. நிறைய பேர் பார்க்கல, நானும் பார்க்கல, நிறைய பேர் பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க. அதனாலதான் ஆமா. எனக்கெல்லாம் சின்ன விஷயம் ட்ரெய்லர் இல்ல, சின்ன விஷயம் பண்ணாலும் அது பெரிய விஷயமா பார்ப்பேன். இல்ல நான் ஸ்டாப் வயலன்ஸ் தான். ஓகே ஓகே அவர்கிட்ட டிஎம் பண்ணுங்க. அவர் டிஎம் கண்டிப்பா. ஏதாவது ஷோ பரணி ப்ரோ, Okay bro. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க bro. வணக்கம் ப்ரோ. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ல பேசுறேன். பட் ஒரு பிரகாஷ் நான் 2-3 இருக்கீங்களா? தடவை ஒரு நிமிஷம் ப்ரோ. பிரகாஷ் நாங்க தானே பேசுறீங்க. பிரகாஷ் நான் இருக்காரான்னு ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல இருக்கு இல்ல இருக்கு bro. எல்லாருக்கும் வணக்கம் நான் bro. அவர் இருக்கு bro. சொல்லுங்க. இல்ல இது பிரகாஷ் ப்ரோ, ஸ்மார்ட் பரணி, உங்களுக்கு அப்புறம் சுகுமார் எல்லாருக்கும் தான் வணக்கம். அஹ், என் சொல்லுங்க சொல்லுங்க bro. என் பேர் ஜெயக்குமார் ப்ரோ. நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. இடையில ஒரு 2-3 தடவை அட்டம் பண்ணி, பட் ரெகுலரா உங்களோட அஹ், இந்த நார்மல் ஸ்பீச் வந்து கேட்கறது என்னோட பழக்கம். நல்லா இருக்கு உங்களோட அப்ரோச். நான் நிறைய ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன். பட் அது பெரும்பாலும் சண்டை இல்ல பொலிட்டிக்ஸ் அந்த மாதிரி போகுது. பட் நீங்க பண்ற அந்த கண்ட்ரோல்டு மேனர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, உங்களோட உங்க இந்த ஸ்பேஸோட ரெகுலர் ஒன் ஆஃப் த ஃபேன் தான். ஆஹ் நான் பேசிக்கா மதுரை, பட் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சென்னைக்கு வந்துட்டு போறதா என்னோட பழக்கம். மூவி எஸ்பரண்ட் தான். ஆமா, அப்புறம் வந்து ஹோம் ஃபார் ரெண்ட்னு ஒரு படம் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்தோனேஷியன் ஹாரர் படம் பாக்குறவங்களா இருந்தா அந்த படம் கொஞ்சம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரையும், பட் லாஜிக்கலாவே உங்களுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பான். அந்த மாதிரி படம், அந்த மாதிரி படங்கள் தான் பாருங்க. இந்தோனேஷியன் படம் தான். அதுல நிறைய ஹாண்டிங் ரிலேட்டட் என்ன மூவிஸ் படம் வந்து பேர் சொன்னீங்க bro? ஹோம் ஃபார் என்ன ரெண்ட். படம் பேர் சொன்னீங்க? தலைவா is there ஹோம் any ஹோம் chance ஃபார் தமிழ் ரெண்ட். dubbing இருக்கா தலைவா? ஓகே அது ஓகே ஓகே தமிழ் விஷால் ப்ரோ, நீங்க டப்பிங்ன்றது பாக்குற ஒரு இந்தோனேஷியன் பிலிம்ஸ் ஆ, வேற. நீங்க அண்ணா பாக்குற இந்தோனேஷியன் என்னண்ணா பிலிம்ஸ் வேற, இவர் சொல்றது வேற. அதனால கொஞ்சம் நோட் பண்ணிட்டு அண்ணா நான் பொறுமையா ரீசெண்டா கூட ஆர்வமா கேக்குறீங்களா, இல்ல அதுக்காக சொன்னேன். இல்ல ரீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல்
படம் பார்த்தேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படம் இல்ல பேர் இல்ல அது மறந்துட்டேன். தாய் ஓசோ போட பிலிம் வச்சு ஒண்ணு தமிழ் டப் பண்ணியிருந்தாங்க. கிடையாது. இப்பயே சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ ஜெயக்குமார் bro. இது தமிழ்ல இருக்கா? தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல சப்டைட்டில் தமிழ்ல தான் இல்ல நான் இருக்கு செக் இங்கிலீஷ். பண்ணேன். தமிழ்ல செக் ஆமா பண்ணேன் பய இல்ல. பிடிச்சிட்டான் டெக்னாலஜி. பட் வசனமாடா போன்றாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவி தான் அது. முடிஞ்சா பாருங்க. என்னோட சைடு சஜஷன். தேங்க்ஸ் ஃபார் இந்த கொடுத்ததுக்கு, ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ. தேங்க்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ப்ரோ. ஏங்க பிரகாஷ் அண்ணா இந்தோனேஷியன் அந்த மாதிரிலாம் ஒரு நான் பார்த்ததே இல்லையே. தாய் தாய் வேற மாதிரி அடையாப்பா இந்தோனேஷியன் படங்கள்லாம் அடையாப்பா நம்பிட்டேன். இல்ல இல்ல பாத்துருப்பேன். மேபி அது இந்தோனேஷியன் தெரியாம அப்படி வேணா சொல்லுங்க. இந்தோனேஷியன் தெரியும். அதுக்கு வேணா அது எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு. அதத்தான் ஏ ரைட்டு விட்டுங்க. எதுவுமே பாக்கலன்ட்டு பிரகாஷ் அண்ணா எடுத்து கொடுக்குறாரு. அதான் அவர் தெரிய என்னது எடுத்து மாட்டேங்குது. இல்லைங்க, நீங்க வந்து எதிர்பார்க்கிற அந்த இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ் கிடையாதுங்கிறாரு. அது எப்படி இந்த வேற என்ன இருக்கு அப்படி அதான் சொல்றேனே, நீங்க எதிர்பார்க்கிற இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ் இது கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிகர்தண்டல ஜப்பான் படங்கள் நான் பார்த்தேன் பயங்கரமா அப்படிமா. ஜப்பான்ல 1000 படம் இருந்தாலும் ஜப்பான் படங்கள்லாம் என்ன இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்களோ அது மாதிரி நீங்க வந்து இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ் வேற மாதிரி எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சொன்னது அது. அண்ணா இப்ப 13 லைவ்ஸ்னு கூட படம் பார்த்தேன் போன வருஷம். அது இந்தோனேஷியனா இல்ல என்ன படம்? நல்லா இருந்துச்சு. பரணியும் தெரியும். அது மஞ்சுமேல் பாய்ஸ் அப்பா ஃபேமஸ் ஆச்சுல ப்ரோ அது. என்ன ப்ரோ? ஆமா தாய் ரெஸ்கியூ. தாய் ரெஸ்கியூ ஒரு 13 பசங்க வந்துட்டு ஒரு குகைக்குள்ள நான் மாட்டிப்பாங்க. பார்க்கல. பட் ஆனா அது அது கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. பரணி ப்ரோ எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் ப்ரோ. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்ல வந்துருச்சு. ஆனா அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் சிமிலர் இருக்கிறதால அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா ஒன் மோர் சஜஷன் ப்ரோ. நீங்க வந்து ஃபைட் மூவிஸ் மீன்ஸ் ஆக்ஷன் மூவிஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஹிந்தி படம் அநேகமா நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரெயின்லயே வச்சு ஒரு ஃபைட் மூவிஸ் கில்லு. அந்த ஃபைட் மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா ரைடு ரிடெம்ஷன் ஒரு படம் இருக்கு இந்தோனேஷியன் மூவி. அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டும் வந்திருந்தது. படம் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல இருந்து ஃபைட் ஆரம்பிக்கிறது கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபைட்டா தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஃபைட் மூவியை நான் பார்த்தது இல்லை. தட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் மூவி. அவ்வளவு பயங்கரமா இருக்கும்ல தலைவா. ஆரம்பத்துல ஆமா, விதவிதமான ஃபைட் பார்க்கலாம். நீங்க கராத்தே பார்க்கலாம், கன் ஷாட் பார்க்கலாம். அதுக்குள்ள சின்ன எமோஷன் வச்சிருப்பாங்க. நான் தெரிஞ்சு ஆமா ஆமா ரொம்ப பட்ஜெட் கம்மியா இந்த மாதிரி ஹாண்டிங் மூவிஸ் இல்ல ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் இந்தோனேஷியன்ல இருக்கு. இந்தோனேஷியன் தாய்லாந்து மூவிஸ்ல நிறைய மூவிஸ் இந்த மாதிரி இருக்கு. நமக்கு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன் கிடைக்கும் போது ஷேர் பண்றேன். அவர் சொன்ன அதே கான்செப்ட்ல த நைட் கம்ஸ் ஃபாரஸ்ட்னு ஒரு படம் இருக்கு. அதுவும் கொடூரமான ஃபைட்டா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் அந்த கண்ணாடி உடையுதுல ஃப்ரேம், அதுல கண்ணாடி எல்லாம் நீட்டிட்டு இருக்கல மீதி கண்ணாடி, அதுல ஒருத்தர் கண்ணை வச்சு அப்படியே தேய்ச்சிருவாங்க தலையை பிடிச்சி. அப்படி சீன்லாம் பயங்கர கொடூரமா இருக்கும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது சில சமயம் நமக்கு முகசொலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கொடூரத்தோட உச்சமா இருக்கும்ல. அப்படி இல்லாம நீங்க இதுல ஃபைட் என்ஜாய் பண்ணலாம். விதவிதமான ஃபைட்டா இருக்கும். ஒரு படத்திலேயே ஒரு படத்துல நீங்க வெரைட்டி ஆஃப் ஃபைட் கிளைமேக்ஸ் வர இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இவன்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து படுபயங்கரமா சண்டை போடும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. இப்போ கில்லுலயே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வயலண்டா இருந்தா கூட சில நேரங்கள்ல வந்து குரூரமா இருந்த மாதிரி இருந்தது. இதுலயும் இருக்கும். பட் நீங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபைட்ஸ் எல்லாம் உட்காந்து எண்டு வரைக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கேப் தவிர படத்துல முழுக்க ஃபைட்டா இருந்து நான் இன்னும் வேற ஒரு படம் பார்க்கல. மேபி செகண்ட் பார்ட் கூட அந்த அளவுக்கு இல்ல, இவ்வளவு ஃபைட் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்ட்ராடனரி ஆக்ஷன் தான். கரெக்ட். ஏன்னா ஜான்விக் நான் கொண்டு பார்த்துட்டு எனக்கு அதை விட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜான்விக் ஓகே நிறைய பேர் இருக்காங்க. ஜான்விக்கோட பெஸ்ட் நீங்க சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வாங்க வாங்க எல்லாம் முரட்டு படங்களா பேசிட்டு இருக்கோம். ஷோர் ப்ரோ, நீங்க நான் சொன்ன அந்த சோர்டேஷன் பாத்தீங்களா? என்னங்க ஐலாண்ட் படம். நான் அது உங்களுக்கு சொன்னேன். ஆனா அது மகேஷ் ப்ரோ பாத்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? சாரி, நான் பாத்துறேன். இப்ப வேற ஒரு ஜோன்ல படம் பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒரு ஜோன்ல பிரகாஷ் தெரிப்பாரு. அப்படி இல்ல, கொஞ்சம் வெற்றிமாறனோட இன்டர்வியூ இப்ப நான் நிறைய இன்டர்வியூ ரீவாட்ச் பண்ணுவேன்னா அவர் வந்துட்டு நான் ஒரு ஜெர்மன் படம் பார்த்தேன்.
அதுதான் எனக்கு வடசென்னை அந்த அசுரனுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொன்னாரு. அந்த படம் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அனட்டோலியான்னு ஒரு படம். அந்த சாரி டர்கிஷ் ஃபிலிம். அந்த படம் வந்துட்டு பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. நம்ம இதுவரையும் பார்த்த மாதிரியே இல்ல. அதனால அந்த டைரக்டரோட படமா தேடி தேடி பார்த்துட்டு இருக்கேன். அவர் இன்னொரு படம் எடுத்திருக்காரு, வின்டர் ஸ்லீப். அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இப்ப நடுவுல வேற ஏதாவது தியேட்டருக்கு மட்டும் போறது. மார்க்கோ எல்லாம் பார்த்துட்டு வந்தது மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. ரொம்ப மார்க்கோவாவே மைண்ட்ல தூக்கம். இங்க தனியா வேற இருக்கோமா, படுத்தாலே அந்த 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 பொண்ணை வாயை அறுத்தாங்களே, சின்ன ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப எதுவும் பாக்குறது இல்ல. நான் பாத்துறேன். நீங்க எனக்கு டிஎம் கூட பண்ணிருக்கீங்க. முதல்ல இந்த இவர் அனுப்பிச்சதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதையும் எப்படியாவது பார்ப்போம். ஃப்ளோன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரு. ஜனவரி 7 தான் வருது. பொறுமையா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹெச்டி அந்த ஹெச்டி வந்துருச்சுங்களே, குவாலிட்டி நல்லா இல்ல, 720p. அது நல்லா இல்ல, குவாலிட்டி நல்லா இல்ல. அதனால தான் பார்க்கல. 10 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஹெச்டி தான், ஆனா வந்து என்ன சொல்ல, அதுலயே கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரிஜினல் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே சரி, நான் இது கேட்கலாமா? வேணாம், சரி, விடுங்க. bro, அந்த டோவினோ தாமஸ் இருந்ததுல ஏஎம்ஆரா ஏதோ ஒரு படம், அது நல்லா இருக்குமா? ஏஆர் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்குமா? இல்ல ப்ரோ, ஃபைனல் ஆக்ட் நல்லா இருக்கும். ஃபைனல் ஆக்ட் ஒரு 1/2 hour நல்லா இருக்கும். அதான் டீசெண்டா இருக்கும். ஓகே டு டீசென்ட் லெவல்ல இருக்கும் அந்த படம். எனக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்க ஃபைனல் ஆக்டும் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் பரணி ப்ரோ, ஆனா நீங்க பரணி பேசுறது ப்ரோ, ரொம்ப நேரமாவே எனக்கு ஏதோ மாநாட்டுல பேசுற மாதிரியே ஒரு ஸ்பீச் இருக்கு. அவர்களே யார்? நானா? ஏன்? நான் எனக்கு மட்டும் தான் கேக்குதுன்னு நினைச்சேன். எனக்கு எல்லாரும் பேசுறதுமே எக்கோ அடிக்குது. நான் பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான். நான் பேசுறது எக்கோ அடிக்குதா? ஆமா தலைவா, எனக்கு நான் எனக்கும் பேசுறதே எக்கோ மத்தவங்க அடிக்குது. பேசுறப்ப எனக்கு நல்லா தான் இருக்கு. இல்ல, மத்தவங்க பேசுறப்ப லைட்டா எக்கோ ஃபீல் இருந்துச்சு. வாஸ்து சரியில்லை, வீட்டை மாத்தணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறாங்க. தெரியலையே, நாளைக்கு பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. சரி, நீங்க அப்ப முடிச்சிடலாமா பிரகாஷ்னா? முடிச்சிடலாம். பாய் பாய். பஞ்சோலா இருங்க. என்னென்ன சாட்டர்டே நைட்டுமா? இல்ல டாபிக் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபயரிங்கா அப்படி போகல. ஏதோ சரி ரைட்டு, உப்புமா திருட்டு தூங்குற மாதிரி வந்து இன்னைக்கு டாபிக் வந்து போய் அப்படியே போகுது. அதனால வந்து ஒரு பெரிய பயங்கர ஒரு ஃபயரா இல்ல. அதனால நாளைக்கு லாஸ்ட் 3 days ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமா, ரிலாக்ஸா அதை சீக்கிரமே முடிச்சுட்டு ஜாலியா, அதாவது எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம என்ன பேச போறோம் அந்த கதையில இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே அதே மாதிரி கேக்குதா கேட்கலையா, கேட்கலன்னா என்ன பண்றது, திரும்ப வாசிக்கணுமே, நம்ம திரும்ப எல்லாத்தையும் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப அது எதுவுமே கிடையாது. பின்னாடி சவுண்டு கிடையாது, அந்த இது கிடையாது, ஃபேன் ஆஃப் ஒன்றும் கிடையாது. ரிலாக்ஸா இருக்கலாம், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் 9:30 ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருப்பீங்க. பிரகாஷ் ப்ரோன்னு ஒருத்தர் வருவாரு கை தூக்கிட்டு, குரலை மிஸ் பண்றேன். பரணி இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஃபுல் வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் வீடியோ ஒரே வீடியோ போட்டு எனக்கு டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிருவேன். அவ்வளவுதான். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு, பட் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு இல்ல, அது ஒண்ணுதான். ஒவ்வொரு எபிசோடுக்கு முன்னாடி இந்த வெல்கம் டு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் வச்சு மத்த எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். கடைசியா முடியும் போது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம், கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல நீங்க ரீகேப்லாம் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நடுவுல அது சொல்லணும், நல்ல வேலை சொல்லணும்னு நினைச்சேன், நல்ல வேலை மறந்துட்டேன். 4வது எபிசோட் இருக்குல்ல, 4வது எபிசோட் மட்டும் நீங்க வந்து அந்த ரீகேப் ஃபுல்லாவே இருக்கும் டோட்டலா. அது எல்லாத்தையும் கட் பண்ணணும், டோட்டலாவே கட் பண்ணணும். முத்து ஆமா, அதுதான் சொல்றேன். அது வந்து நடுவுல வேற சுகுமார் ப்ரோ டவுட் கேக்குறாரு. அன்னைக்கு நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கப்ப நீங்க வேற இது கேக்குதான்னு வேற கேக்குறீங்க. அந்த பாட்டுலாம் வருது. ஸோ நான் அதெல்லாம் அப்ப அப்படியே கொடுத்துட்டதுனால இதுல வரக்கூடாது, எதுவுமே கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அதுவும் கரெக்டா எடிட் பண்ணும். பிக்சரும் ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனால கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 4 எபிசோடு பண்ணியிருக்கேன். இன்னும் 50 எபிசோட் இருக்கிறதுனால நாளைக்கு நீங்க மறந்துடாம காலையில கால் பண்ணுங்க. நான் சில விஷயங்கள்ல நானும் சொல்லணும் மறந்துட்டேன். 3வது எபிசோட் நாளைக்கு டைமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த யூடியூப் வீடியோல டைம் போட்டிருப்பேன் எந்த இடத்துல வரும்னு. இல்ல அதெல்லாம் முடிச்சிட்டேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 எபிசோட். ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஆடியோ பிளேலிஸ்ட்ல மட்டும் 2வது எபிசோடு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், 3வது எபிசோடு 2வது. அது கரெக்டா பண்ணி அதை கொஞ்சம் பாத்துங்க. அதான் சரி ரைட், ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் ஃபுல் வெர்ஷன் போடும்போது நம்ம அதோட ஃபுல்ஃபில் ஆயிரும், அவ்வளோ பாரி. ஓகே ஓகேண்ணா, சரி நீங்க முடிச்சிடலாம். சரி ரைட், இன்னைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு சந்திப்போம். பாய்.
பை பை பை. நன்றி ப்ரோ, நன்றி. எல்லாருக்கும் பாய். பாய்ண்ணே பாய்.